பொன்மாலை பொழுதின் புதிய வணக்கங்கள். தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன்தமிழ் வேறுதாங்கும் நிகழ்கால விழுது. எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலிலும் பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் செம்மையான மேற்பார்வையிலும் வெற்றிகரமான 43வது வார பொன்மாலை பொழுது என்னும் இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமை சார்ந்த இனிய விழாவில் தமிழ் திரைப்பட இயக்குனர் திருவாளர் வசந்தபாலன் உள்ளிட்ட அவையோரையும், திரு சந்தான கார்த்திகேயன் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர், நிகழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்து வரும் வாசக அன்பர்களையும் நூலக நண்பர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். தமிழோடு தமிழர் மனம் கொஞ்சும், தமிழோடு சரிநிகராக பிற மொழிகள் அஞ்சும், கைகொட்டி சிரிக்கும் தமிழர் பிஞ்சும், கலங்கரை விளக்கமாய் தமிழ் எங்கும் விஞ்சும், தற்போது எழுவோம் தொழுவோம் தமிழ்தாய் வாழ்த்து. நன்றி. நிகழ்வின் தொடர்ச்சியாக சிறப்பு விருந்தினர் அவருக்கு சிறப்பு செய்திடும் நேரம். தமிழ் திரைப்பட இயக்குனர் திருவாளர் வசந்தபாலன் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் முனைவர் சந்தான கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. தொடர்ந்து இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருமதி வனஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். திரு வசந்தபாலன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் உதவி எடிட்டராக திரைப்படத்துறையில் நுழைந்து பின்னர் இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய ஜென்டில்மேன், காதலன், இந்தியன் மற்றும் ஜீன்ஸ் ஆகிய திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்துள்ளார். பின்னர் ஆல்பம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். இவரது இயக்கத்தில் வெளிவந்த வெயில், அங்காடி தெரு, அரவான், காவியத்தலைவன் ஆகிய அனைத்து படங்களும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றன. இதில் வெயில் திரைப்படமானது சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதினை வென்று பல சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் திரையிடப்பட்ட பெருமையை தன்வசமாக்கியது. அதேபோல அங்காடி தெரு திரைப்படமும் இந்தியாவிலிருந்து ஆஸ்கருக்கு செல்லும் சிறந்த வெளிநாட்டு படத்துக்காக பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றது. இவரது திரைப்படங்கள் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கு பெற்றது மட்டுமல்லாது தமிழக அரசின் சிறந்த படத்திற்கான விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளது என்பது இவருக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். உணர்வுகளுக்கு முக்கியத்துவம், யதார்த்தம், எளிமை என்ற அடையாளங்களோடு இயங்கி வரும் இயக்குனர் வசந்தபாலன் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. நல்ல சினிமாவுக்கு அடிப்படையாக இருப்பது திரைக்கதை. அந்த திரைக்கதைக்கு அடிப்படையாக இருக்கும் சில விஷயங்களை பற்றியும் திரைக்கதை வடிவம் பற்றியும் தான் கற்றதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் ஐயா வசந்தபாலன் அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் உரை கேட்டு எங்கள் மனம் ஓகை கொள்ளட்டும். நான் கற்ற திரைக்கதை சிறப்புரை இனிதே துவங்குகின்றது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை பார்க்குறப்ப ஏதோ சட்டசபைக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்குது. எல்லோரும் முன்னாடி மைக் இருக்கிறத பார்த்து சின்ன அச்சமும் இருக்குது. நான் தமிழ் தாய வாழ்த்துலேருந்து உலகத்தில் எல்லாமே பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் ஸோ மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கல.
ஸோ மிக்க மகிழ்ச்சி. ஒரு சின்ன பதட்டமாகவும் இருக்குது. திரைக்கதை எதாவது பற்றி பேசலாம் அப்படின்னு யுகபாரதி தான் என்கிட்ட சொன்னார். ஸோ லிட்ரேச்சர் பற்றி அவ்வளோ தயாராகிறதுக்கு முடியல, ஏன்னா அடுத்த படம் திரைக்கதை வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். ஸோ அதனால் திரைக்கதை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அது வேறு. பட்டு நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு நான் இந்த சினிமாக்குள்ளே வந்து 92 தான் நான் வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 25 ஆண்டுகள் வந்து எந்த வேலையுமே பார்க்காம ஒன்லி ஃபிலிம் லிட்ரேச்சர் அப்படின்னே நான் வந்து மொத்த வாழ்க்கையும் கழிஞ்சிருக்கு. இதுக்குள்ளே என்ன கற்றுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப அரிதிலும் அரிதாக ஒரு சின்ன விஷயங்களை மட்டும்தான் கற்றுருக்கோம். ஓகேவா? ஏன் வந்து திரைக்கதை வந்து யாரு கைகளிலும் சிக்காத ஒரு சுறா போன்று நழுவி கொண்டே இருக்கிறது? யாராவது ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 10 டைரக்டர் தான் தமிழ் சினிமாவை தொடர்ந்து ஆண்டுக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக ஒரு இளம் இயக்குனர் அப்படியே உள்ளே வந்து ஒரு 6 அடிச்சிட்டான் அப்படின்னு வார வெள்ளிக்கிழமை ஒரு புது இயக்குனர் வந்து 6 அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடைபிடிக்கிற திரைக்கதை ஃபார்முலா வேற, இதுவரைக்கும் கடைபிடித்து கொண்டிருக்கிற திரைக்கதை ஃபார்முலா வேற. ஸோ திரைக்கதை என்பது இப்போ வந்து பாரதிராஜா சார் வந்து முதல் 5 படங்கள் பெரிய வெற்றி கொடுத்தார். அதுக்கு பிறகு 6வது படம் தோல்வி, 7வது படம் தோல்வி, மறுபடியும் 8வது படம், இப்படின்னு எல்லா இயக்குனருக்கும் திரைக்கதை என்பது எளிதில் கைவசப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனக்கும் தான், இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் தான். உலகம் முழுக்கவே திரைக்கதை யாருக்குமே கைவசம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா அது வந்து இடத்துக்கு இடம், மாநிலத்துக்கு மாநிலம், மனிதருக்கு மனிதர், பார்வைக்கு பார்வை, இப்படின்னு அது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க இப்போ ஹாலிவுட்டில் வந்து சிட்ஃபீல்ட் ஆகட்டும், இப்படி பல்வேறு திரைக்கதை ஃபார்முலாக்கு அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபார்முலாக்களை உடைத்து கொண்டு பல்வேறு உலக திரைப்படங்கள் ஈரான்லையும் ஈராக்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் புது வகை திரைமொழியை, கதை மொழியை திரும்பி உருவாக்கி கொண்டே இருக்கின்றன. இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு பார்வையாளன் சொல்லுகிற போது அது நடக்காத ஒன்று திரையில் நிகழ்கிற அதிசயத்தை நாம் தொடர்ந்து கண்டு பூரித்து கொண்டே இருக்கிறோம். இந்த காட்சி தான் வரும் அப்படின்னு நம்ம செல்ல நோண்டிட்டு ஒன்று சொல்கிறப்ப அந்த காட்சி வராமல் வேற ஒரு காட்சி வரும்போது நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்படுத்துகிற ஒரு திரைக்கதையின் உத்தியை ஒவ்வொரு புது பார்வையாளனும் புது திரைக்கதை எழுத்தாளனும் தன் கைகளில் ஏந்தி வருகிறான். அதனால தான் இன்னைக்கும் ஒரு ஃப்ரெஷ் டைரக்டர் வந்து தமிழில் வந்து கொடிகட்டி நிற்க முடியும். இப்போ அருவின்னு ஒரு படம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க வந்து, ஏங்க அந்த இன்டர்வியூ சீன் தாங்க படம் சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. அந்த படம் உங்களை அந்த டைட்டில் இருந்து ஒரு ஐ திங்க் அந்த இன்டர்வியூ சீன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் முழுக்க மாண்டேஜஸாக உங்களை இசையும் அந்த பெண்ணுடைய அழகுமாக உங்களை அந்த இன்டர்வியூ சீனுக்கு அழைத்து போகிற அந்த இடம் இருக்கிறது இல்லையா, அதுதான் அந்த இன்டர்வியூ சீனை அவ்வளோ அழகாக ஆக்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு நான் வர்றதற்கு வெளியே வந்து காரில் நின்று இவ்வளோ வராண்டாவெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு நான் வருவதை போல உங்களை கைப்பிடித்து அந்த இடத்திற்கு அந்த திரைக்கதை அழைத்து வருகிறது. நேரடியாக அந்த காட்சியில் அந்த பொண்ணு உட்கார்ந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆகியிருந்தா இப்படி ஒரு கிளாசிக்கான ஒரு இடத்தையும் அந்த படம் அடைந்திருக்கிறது. அதுதான் என்னுடைய பார்வை. அவங்க சொல்கிறாங்க அந்த அது ஒன்று தாங்க கமர்ஷியல் பாயிண்ட்டு, அந்த டைரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு. நான் அப்படின்னு நினைக்கல. அந்த படம் வந்து எனக்கு ஒரு உலக திரைப்பட விழாவில் பார்க்குற ஒரு படத்தை போன்று. யூஸ்வலாக தமிழ் சினிமாலும் சரி வேர்ல்டு சினிமாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹீரோயின் கேரக்டரோ அப்படின்னா ஹீரோயின் கேரக்டருக்கான இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ட்ரோடக்ஷன்னா மினிமமாக ஒரு சீன் 2 சீன் அந்த பொண்ணுடைய கேரக்டரை விளக்குவதற்கு. நான் இது சாட்டி ஒரு 15 நிமிஷம் சாங்காக 30 மினிட்ஸ் சாங்காக போயிட்டுருக்கு. இது வந்து புது திரைக்கதை மொழியில் அந்த படம் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அந்த 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 திரைக்கதையினுடைய வேகத்தை அது வந்து கூட்டுகிறது. ஸோ அது ரெண்டாவது வந்து சுவாரஸ்யப்படுத்துகிறது. நம்ம வந்து பாகுபலி ரேஞ்சுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு அருவிக்குள்ள நம்மளுக்கு நிகழாது. நம்ம வந்து முதல்லையே நம்ம மனசு வந்து அதை சமாதானப்படுத்திடுது. இது ஒரு விதமான மேஜிக். அது அருவி நீங்கள் பார்க்குற போது நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். அந்த மேஜிக் அது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. இப்போ தீரன் அதிகாரம் 1 நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். போலீஸு ஒரு திருடனை பிடிக்கிற ஒரு சாதாரண கொள்ளை கும்பலை பார்க்கிற சாதாரண கதை தான். ஆனால் வந்து வேர்ல்டு முழுக்க சொல்லுவாங்க டீட்டெயில்ஸ், காட் இன் டீட்டெயில்ஸ்
ஆக்ஷன் இன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்க அந்த படத்தில் இருந்த டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸ் தான் அந்த ஒரு ஆக்ஷன் படம் வந்து அவ்வளோ ஒரு சின்ன கதை தான். அந்த கதையை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லி முடியும். ஆனால் திரைக்கதையின்குள்ளே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த படத்தை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக ஆக்கி இருக்கிற வித்தையை வந்து அது செஞ்சிருக்கிறது. ஸோ இப்படி வந்து படத்துக்கு படம் இயக்குனருடைய பார்வைக்கு பார்வை வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கும். உதாரணமாக நம்ம வந்து மலையாளத்தில் பெரும் வெற்றி அடைந்த திருஷ்யம் படம் தமிழ் வந்து ரீமேக் ஆகிறது. ரீமேக் ஆகிறப்ப வந்து நீங்கள் அது உன்னிப்பாக கவனிச்சு, ரெண்டு படத்தையும் உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால் உணர முடியும். இங்கே இருக்கிற கமலஹாசனுங்கிற அந்த கதாபாத்திரத்திற்கும் அங்கே இருக்கிற அந்த திருஷ்யத்தில் இருக்கிற மோகன்லால் கதாபாத்திரத்துக்குமான மாபெரும் வேறுபாடை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். என்னன்னா, இங்கே இருக்கிற அந்த கமலஹாசனுங்கிற கதாபாத்திரம் சிவாஜி ரசிகன். சிவாஜியினுடைய பாசமலரை பார்த்து கண்ணீர் விட்டு ததும்பி ததும்பி அழுகிற ஒரு சாதாரண தமிழ் பார்வையாளன், தமிழ் சாதாரண ரசிகன். அங்கே இருக்கிற மோகன்லால்ங்கிறவர் வந்து அப்படி அழுகிற ஒருத்தர் கிடையாது. உன்னிப்பாக அந்த சினிமாவை பார்க்குற ஒருத்தர், லேசில் மனுஷன் கலங்காத ஒரு மனுஷன். ஒருவேளை எனக்கு சொல்கிறப்ப என்ன தோணுச்சுன்னா, அவன் ஒருவேளை கூட அதை தப்பை கூட மறைக்கிற ஒரு வித்தை தெரிந்தவனாக கூட எனக்கு வந்து அந்த மோகன்லால் பார்க்குறப்ப தோணுச்சு. ஆனால் இங்கே கமல் பார்க்குறப்ப அப்படி தோணலை. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பெரிய மனுஷனை பார்க்குற மாதிரியான ஒரு தன்மை இருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க வந்து இந்த கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் யூடியூப்பில் ரெண்டையுமே பக்கத்து பக்கத்தில் போட்டிருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடும். அவ்வளோ இறுக்கமான முகத்துடன் சின்ன கண்கலங்கள் கூட இல்லாமல் மோகன்லால் அந்த இடத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கெட்ட விஷயம் வந்துச்சு, நான் அடித்து கொன்னுட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அவ்வளோ தெளிவாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து கமல் சொல்கிறப்ப அழுது ஆற்றாமையில் புழுங்கி கண் கலங்க நின்று சொல்வார். இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு, நுண்ணிய வேறுபாடு. என்ன வேறுபாடுன்னா, ரொம்ப நல்லவங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே தெரியாமல் ஒரு பூச்சி வந்துருச்சு, ஒரு தேள் வந்துருச்சு, நாங்கள் அடித்து கொண்டுட்டோம், நான் தப்பு தான் சாமி அப்படின்னு சொல்கிற தமிழ் மனநிலையை பிரதிபலிக்கிற காட்சியை வந்து ஜெயமோகன் எழுத, கமல் நடிக்கும்போது தமிழுடைய மனம் அதில் கமல்கிறது. மலையாளத்தில் அதை பார்க்கும்போது கர்வமான இறுக்கமான மலையாளியுடைய குணம் அதில் வெளிப்படுகிறது. அங்கே அவன் நல்லவனா கெட்டவனா சாமர்த்தியசாலியா நம்மளுக்கு தோன்றுகிறது மோகன்லாலை பார்க்கும்போது. இங்கே நாம் கமலை பார்க்கும்போது நம் தமிழ் மனத்துடன் கூடிய ஒரு தென்காசி ஏரியாவை பாபநாசத்தை சேர்ந்த ஒரு சக மனிதனை பார்க்கிற தன்மையை ஏற்படுத்துகிறது. இதை விமர்சகர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மலையாளத்தில் வந்து செட்டில்டாக பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து ஓவர் எமோஷனாக அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் ஒரு ரைட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெயமோகன் மாதிரியான ஒரு ரைட்டர் அதுக்குள்ளே வர்றப்ப அதனுடைய அந்த கதாபாத்திரத்தினுடைய மொத்த தன்மையையும் மாற்றி தமிழ் மனத்துடன் கூடிய ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுகிற மிக அழகான விஷயமாக பாபநாசனுடைய கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்கக்கூடும். மிகவும் நுண்ணியமான விஷயங்கள் தான். ஆனால் அந்த நுண்ணியம் வந்து நம்மளுக்குள் ஆழ்மனதில் உறங்கி கொண்டிருந்திருக்க அத்தனை கண்ணீரையும் வெளிக்கொண்டுகிற ஒரு விஷயமாக அந்த நுண்ணிய அந்த தகவல்கள் அதற்கு பயன்படக்கூடும். அப்படி தான் நான் வந்து அந்த பாபநாசத்தை பார்க்குறேன். இந்த போன வருடத்தினுடைய மாபெரும் வெற்றி படம் வந்து பாகுபலி 2. பாகுபலி 2 பார்க்கலையான்னு உலகம் முழுக்க நம்மளை போட்டு கொண்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. லேட்டாக பார்த்தா நம்ம ஏதோ குற்றவாளி மாதிரி நம்மளை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் பாகுபலி 1 முத நாள் பார்த்துட்டு, என்னடா இவன் இவ்வளோ சீக்கிரம் இதை தூக்குறான், இவெல்லாம் வேலைக்காவானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். அப்புறம் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்ச ஒரு 3 வருட இடைவெளி. எல்லா பார்வையாளனை போல, எல்லா ரசிகனை போல நான் ஒரு டெக்னீஷியன். கண்டிப்பாக பாகுபலி 2 இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய அசிஸ்டன்ஸோட தொடர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாகுபலி 1 எங்கே முடியுது? ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தத்தினுடைய முடிவில் என்ன நடக்குது? அந்த ரம்யா கிருஷ்ணன் சொல்கிறாங்க, அரசனாக பாகுபலியும் தளபதியாக ராணாவும் பதவியேற்பார்கள் நல்ல நாளில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் வந்து முதுகில் குத்துறார். இதோட அந்த படம் முடிஞ்சிருச்சு. ஒரு சாதாரண பார்வையாளனாக, ஒரு ரசிகனாக, ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக நான் நினச்சேன், படம் ஓப்பன் பண்ண உடனே மிகப்பெரிய பதவியேற்கும் நிகழ்வு நடக்க போகுது. பாகுபலி பதவியேற்க போகிறான்.
ராணா வந்து தளபதியை பதவியேற்று ராணாவும் நாசரும் சேர்ந்து சதித்திட்டம் செய்து சத்யராஜை வச்சு அவன் முதுகில் குத்திர போகிறாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய பார்ட் 2னுடைய செகண்ட் ஹாஃபாக வரப்போகிறது. அதான் நடக்கும். ஏன்னா அங்கே தான் முடிச்சிருக்கிறாங்க. அந்த அடுத்த சீன் அதுதான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மொத்த எதிர்பார்ப்பும் எனக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் பாகுபலி 1 பார்த்த அத்தனை ரசிகர்களுக்கும் இருந்திருக்கலாம். இல்லை திரைக்கதை அறிவாளிகள் வந்து யோசிக்காமல் இருந்திருக்கலாம். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இதான் நடக்க போகுது. இந்த படத்தினுடைய திரைக்கதை பார்ட் 2னுடைய ஆரம்பத்திலிருந்து இதுதான் நடக்க போகுது. இப்படி ஒரு முன் அனுமானம் 3 வருஷமா நம்மளுக்குள்ள கனண்டு கொண்டே இருந்தது. நானும் அந்த இதுதான் ஸ்கிரீன் பிளேடா, இப்படிதான் வரப்போகுது, அதுக்கிடையில் அனுஷ்கா அவன் லவ் பண்ண போறான், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு என்னுடைய அசிஸ்டன்ட்டை தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன். பாகுபலி 2 ரிலீஸ் ஆகி நான் வந்து தேட்டரில் படம் போய் பார்த்தேன். அங்கே தான் விஜயேந்திர பிரசாத் என்னுடைய அந்த கதாசிரியர் மிகப்பெரிய ஆச்சரியத்தை வச்சிருந்தார். 3 வருஷம் உலகத்தில் இருக்க தமிழ் மனங்கள், தெலுங்கு, ஹிந்தி எல்லாரும் கற்பனை பண்ணி வைத்திருந்த அந்த திரைக்கதை மொத்தமாக ஒரு கோபுரத்தை அடித்து நொறுக்கி கீழே தள்ளுவதை போல நம்ம நினைச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு கீழே தள்ளிட்டார். ஓபன் பண்ணா நீ வந்து நகர்வலம் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பதவியேற்பு விழா இல்லை அப்படின்னு முதல்ல குண்டு. சரி, பதவியேற்பு விழா இல்லை, சரி அப்போ ராஜாவை தானே அடுத்து பதவி ஏற்றுருவான்னு சொன்னால் அங்கே ஒரு சிக்கல் பின்னப்பட்டு ராணா மன்னராகவும் பாகுபலி தளபதியாகவும் பதவியேற்கிறான். அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் தான் பாகுபலி 2 வெற்றியடைந்ததற்கான மாபெரும் காரணமாக அந்த திரைக்கு இதனுடைய ஒரு சின்ன யுக்தி தான் அமைந்து விட்டது. ஒருவேளை மொத்த படம் பார்த்த பார்வையாளர்களும் யோசித்த மாதிரி அந்த பாகுபலி 2னுடைய முதல் இருந்துருந்துச்சுன்னா எந்தவித சுவாரஸ்யம் தராத திரைக்கதையாக போயிருக்குங்கிறதா என்னுடைய கணிப்பு. ஏன்னா பாகுபலி 2னுடைய செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டிராகிங்கான செகண்ட் ஹாஃப், நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிற செகண்ட் ஹாஃப் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த படம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான எல்லா தன்மைகளும் பாகுபலியினுடைய செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. ஆனால் பாகுபலி 2னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மிக 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 சுவாரஸ்யமான, நம்ம வந்து கற்பனையே பண்ணாத ஒரு விஷயங்களை மிக அழகாக, மிக சுவாரஸ்யமாக, மிக காமெடியாக, மிக அழகாக அதை வந்து கோர்த்து எடுத்தது இருக்குல்ல, அதுதான் அந்த பாகுபலி 2னுடைய மாபெரும் வெற்றிக்கான முக்கியமான காரணமாக நினைக்கிறேன். நம்ம என்ன நினைச்சு இதுதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த அந்த திசைக்குள்ள இறங்குறோமோ, அந்த திசையிலிருந்து பார்வையாளனை ஒரு படி நகர்த்துகிற ஒரு வேலையை வந்து சின்னதாக பண்ணி இருந்தது பாகுபலி 2. அதுதான் பாகுபலியினுடைய திரைக்கதை வந்து மாபெரும் வெற்றியடைந்ததற்கும் அந்த படம் மாபெரும் வெற்றியடைந்ததுக்குமான மிகப்பெரிய காரணமாக நான் நம்புகிறேன். ரெண்டாவது, அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு லவ் ஸ்டோரி, அந்த லவ் ஸ்டோரி தொடர்ந்து நீங்கள் தமிழ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அன்பேவா படத்தில் இருந்த ஒரு லவ் ட்ராக் போன்று, கஜினி படத்தில் இருந்த லவ் ட்ராக் போன்று ஒரு லவ் ட்ராக், மிக சுவாரஸ்யமான ஒரு லவ் ட்ராக். இவன் தான் வீரன் என்று தெரியாமல் அந்த பெண் அவனை காதலிப்பது, இவன் தான் சஞ்சய் ராமசாமி என்று தெரியாமல் அசின் வந்து சூர்யாவை காதலிப்பது, இவர்தான் இந்த பங்களாவின் முதலாளி என்று தெரியாமல் சரோஜா தேவி எம்ஜிஆரை காதலிப்பது. இது வந்து வேர்ல்டில் எப்போ எடுத்தாலும் இந்த திரைக்கதை, இந்த காட்சிகள் மிகவும் சுவாரஸ்யத்தை தந்து கொண்டே இருக்கிற ஒரு லவ் ட்ராக். ஆக்சுவலாக அது வந்து பாகுபலி 2னுடைய செகண்ட் ஹாஃபில் அமைந்தது மிக ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை தந்தது. அப்படிதான் நான் வந்து பாகுபலி 2 வெற்றியை பார்க்கிறேன். என்னுடைய அசிஸ்டன்ட்ஸை நான் வந்து பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு நண்பர், ஒரு சீனியர் அசோசியேட் டைரக்டர், அவர் வந்து ஆர் செல்வராஜ் அவர்கள்ட்ட வேலை பார்த்த ஒருத்தர், கதாசிரியர் ஆர் செல்வராஜ். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு நண்பர் ஒரு கதை பேசிகிட்டு இருந்தப்போ ஒரு சம்பவம் சொன்னார். கிழக்கு சீமையிலே படம் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தினுடைய கதை எப்படி அமைக்கப்பட்டதுன்னா, ஒரு அண்ணன் தங்கச்சிக்காக எல்லாம் செய்கிறான், கடைசியில் தங்கச்சிக்காக உயிரையே விட்டுறான் அண்ணன் அப்படின்னு அந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டு அந்த படம் மொத்தமும் ஷூட் பண்ணி முடிச்சு மொத்த படத்தையும் வந்து அவங்க போட்டு பார்த்தாங்க. கிளைமேக்ஸில் வந்து விஜயகுமார் வந்து அந்த நடக்கிற சண்டேல விஜயகுமார் செத்துருவார், தங்கச்சி வந்து அண்ணன் பக்கத்தில் உட்காந்து கதறி அழுவா அப்படின்னு படம் முடிஞ்சிருச்சு. டபுள் பாசிட்டிவ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பாரதிராஜா சாருக்கு வந்து
என்னமோ சரியா வரல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். என்ன சார் நல்லா தானே இருக்கு, நம்ம என்ன சொல்ல வந்தோமோ என்ன எடுத்துக்கிட்டோமோ கதை, தங்கச்சிக்காக அண்ணன் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான் சொத்தை கொடுத்தான் நட்பை கொடுத்தான் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான் கடைசியில் உயிரையுமே கொடுத்துட்டான் அப்படிங்கிறதானே சார் அந்த லைன் கரெக்டாக இருக்குல்ல. இந்த லைனுக்குள்ளே தான் திரைக்கதை விழுந்திருக்கு, இதில் என்ன உங்களுக்கு தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தவர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. அவருக்கு என்னமோ குறையுது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கலைமணி அவர்களை அவர் கூப்பிட்டு படம் காமிக்கிறாங்க. கலைமணி உட்கார்ந்து அந்த படம் பார்க்கிறார். மொத்த படத்தையும் பார்த்துட்டு எந்திரிச்சு வந்தார். கிளைமேக்ஸை சொதப்பிட்டேயே அப்படின்னு சொன்னார். உடனே கிளைமேக்ஸ் சொதப்பினா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, படம் நல்லா இருக்கே, கிளைமேக்ஸ் மட்டும் மாற்றினா சரியா என்ன படம் சூப்பர் ஹிட்டே அப்படின்னு சொன்னார். சார் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு, ஆஃபீஸ் போய் உட்காருவோம் சொல்லுவோம் அப்படின்னு ஆஃபீஸில் போய் உட்காந்தோடனே சொல்லுங்க சார் அப்படின்னா ஒரு டீ சொல்லு அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சு பயங்கர பில்டப்பில் சொல்லியிருக்காரு. அன்பு என்பது ஒன் வே டிராஃபிக் இல்லை, 2 வே டிராஃபிக். நீங்கள் அன்பை கொடுப்பதும் இன்னொருவரிடமிருந்து அன்பை பெறுவதுமாக இருக்கிற அன்பு தான் உலகத்தினுடைய பரிசுத்தமான அன்பு. அதுதான் அந்த அன்பு வெளிப்படுகிற இடம்தான், அந்த இருவருடைய அன்பு தான் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற ஒரு அன்பாக இருக்க முடியும். ஒன் வே டிராஃபிக்காக அண்ணன் தங்கச்சிக்காக செஞ்சான் எல்லாமே செஞ்சான், கடைசி செத்தே போயிட்டான். இது பார்வையாளனுடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்காது. ஒன் வே டிராஃபிக் இல்லை அன்பு. அன்பு என்பது 2 வே டிராஃபிக். அண்ணன் இவ்வளோ செஞ்ச அண்ணனுக்கு தங்கச்சி என்னையா செஞ்சா அப்படின்னு அவர் மொத்த படத்தையும் பார்த்து கேட்டார். ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு. உசுரே கொடுத்தாயா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சியா தூக்கிட்டு நடந்து போனாயா அப்படின்னு நீ மாற்றி இந்த படம் ஐடியா, படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னார். இப்போது கிழக்கு மேலை படத்தை யோசித்து பாருங்கள். அண்ணனுக்காக என்ன ஒன்றுமே செய்யாத தங்கச்சி கிளைமேக்ஸை தன்னுடைய உயிரையும் கொடுக்குறாள். தாலி அத்து அவன் மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு அந்த தங்கச்சியுடைய பிணத்தை சுமந்து கொண்டு, அண்ணன் தங்கச்சியை சுமந்து கொண்டு தன்னுடைய ஊரை நோக்கி போகும்போது அந்த வருகிற பாடலுடன் அந்த படம் முடியும் போது நிஜமாக நம் கண்களில் அவ்வளோ கண்ணீரை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் திரைக்கதையினுடைய சின்ன சூட்சம். அது இல்லாமல் கூட அந்த படம் வெற்றி அடைந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்வையாளன் வெளியே வரப்போ சொல்லிட்டே வருவான். படம் நல்லா இருக்குங்க, என்னமோ ஒன்று குறையுது என்னன்னு தெரியாது அவனுக்கு, சொல்ல தெரியாது. சாம்பார் நல்லதாம இருக்குது, ஏதோ லைட்டாக உப்பு காரம் குறையுது, என்ன குறையுது அப்படின்னு அவனால் சொல்ல முடியாது. அது என்ன குறையுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது ஒரு பெரும் வித்தை. சோ தர்மன் அவர்கள் அவருடைய கடைசி நாவல் சூல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் வெத்தலை போடுற ஒரு கொடிக்கா பிள்ளைமார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் கொடுக்காப்புளி பிடுங்கிட்டு இருக்கவன் தான் கொடுக்கா பிள்ளைமார் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவருடைய கதையை படித்த பிறகு தான் தெரிஞ்சு வெற்றை கொடிக்கு கொடி கால் வைப்பவர்கள் தான் கொடிக்கா பிள்ளைமார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து வெத்தலை ஒரு பாய் டெய்லி தன்னுடைய தோட்டத்திலிருந்து வாங்கி போயிட்டே இருக்காரு. வாங்கிட்டே போயிட்டே இருந்தவர் ஒரு நாள் வாங்க வர்றப்ப லாரியோட வந்தவர் ரொம்ப சோகமாக அந்த பிள்ளைமார் பக்கத்தில் பிள்ளவாள் பக்கத்தில் உட்கார்றாரு. பிள்ளவாள் அப்படின்றாரு. சொல்லுங்க பாய் அப்படி. பிள்ளவாள் கடைசி 2 லோடு போகாமல் நின்றுச்சு பிள்ளவாள் அப்படி. என்னாச்சு அப்படின்னு ஒரு பதறிப்பு கேட்குறாரு. இல்லை பிள்ளவாள் வெத்தலை உரப்பு பத்தலையா அப்படின்னோடனே அவர் அப்படியே யோசிச்சுட்டு இப்போ என்ன அப்படின்றார். அது மட்டும் இல்லை, வெத்தலை மொடன்னு இல்லையா, உரப்பும் மொடன்னு இல்லைன்னா வெத்தலை சுவைக்காது, அதனால அந்த நின்றுச்சு அந்த இது. உடனே இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு போன 2 லோடில் நஷ்டம், பரவாயில்ல இந்த விட காசே கொடுக்காதீங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, திருநெல்வேலி வெத்தலை சேலம் வெத்தலைலாம் நல்லா உரப்பாக இருக்குது, மொடன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரிங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ராத்திரியும் பகலுமா தூக்கம் வரல. என்னன்னா பாலாறு ஓடுது, தண்ணி நல்லா அரிச்சு ஓடுது, நம்ம வெத்தலையில உரப்பு பத்தலைன்னு ஒருத்தன் எப்படி சொல்லியிருக்கான், 2 லோடு மிஞ்சி போச்சு, இது எப்படி தெரிந்து கொள்வது? இன்னைக்குனா ஒரு கூகுளை தட்டினா தெரிஞ்சுக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டை சோ தர்மன் எழுதுறார். அவர் சோறு கட்டிட்டு 2-3 நாள் சோறு கட்டிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு நடந்து போகிறவர் தாமிரபரணி ஓரமாக அப்படியே போயிட்டே இருக்கார். யார் தோட்டத்துலையாவது வயல்லையாவது வெத்தலை போட்டிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த போய்கிட்டே இருக்காரு. போனால் ஒரு தோட்டத்தில் வெத்தலை போட்டிருக்காங்க. அது பார்த்தோன்னே ஆச்சரியம். அங்கே நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர்.
அவர் அப்படியே பார்த்தாரு, அங்கே தாமிரபரணி கரபுரண்டு ஓடுது. அவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னன்னா, தாமிரபரணி கரபுரண்டு ஓடுற இடத்துல அந்த வயலுக்கு நடுவில் ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கிறாங்க. கிணத்துலேருந்து தண்ணி இறந்துச்சு அந்த சம்சாரி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. இவர் போய் ஏன் வணக்கம் ஏன் அப்படின்ற, சொல்லுவா சம்சாரி என்னையா என்கிட்ட அப்படின்னு. இல்லையா திருச்செந்தூர் முருகனை பார்க்கறது சாமி கும்பிட்டு மொட்டையடிச்சிடலாம் வந்தையா அப்படின்னு. சரி சரி அங்கே உட்காந்து சாப்பிடு நீங்கள். இவருக்கு வந்து சொல்கிறதுக்கு வெக்கம், நான் ஒரு சம்சாரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவர் கேட்டார், ஐயா தாமிரபரணி தான் கரபுரண்டு ஓடுதுங்களையா, எதுக்கியா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வயலில் வந்து கிணறை வெட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ தாமிரபரணி ஓடுதோ, பிரம்மா நதி ஓடுதோ, நர்மதை ஓடுதோ, எந்த நதி ஓடினாலும் அதெல்லாம் மழை தண்ணியா? மழை தண்ணியில் சாக்கடையும் அழுக்கும் கண்ட கருமாந்திரமும் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் கடலில் போய் கலந்துருமியா? அந்த தண்ணியை வந்து நிலத்துக்கு பாய்ச்சலாம், பயிர் வளரும், ஆனால் குணம் வராதியா? குணம் வரணும்னா எந்த இடத்துல விளையுதோ அந்த நிலத்தடி நீரை எடுத்து பாய்ச்சினாதாயா அந்த செடிக்கும் குணம் வரும். நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற மாதிரி, சோறு போடுற மாதிரி அந்த தாமிரபரணி தண்ணி நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற மாதிரி குணம் வர்றதுக்காக நிலத்தடி நீரியா அதை எடுத்து பாய்ச்சிதாயா என் வெத்தலைக்கு பாய்ச்சிறேன். பிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா காரம் அப்படியே அதிகமாக இருக்கு. ஒரு சின்ன வெத்தலைக்கு இவ்வளோ நுணுக்கங்களை, ஒரு சின்ன நுணுக்கங்களை வந்து மொத்தம் வாழ்க்கை முழுக்க வைத்திருக்கிற ஒவ்வொரு பல்வேறு கலாச்சார கூறுகளை கொண்ட ஒரு உலகம் முழுக்க இருக்கிற இடத்துல வந்து ஒரே திரைக்கதை வந்து ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் அவ்வளோ அழகாக வித்தியாசமாக வேறுபட்டு நிற்கும். அதுதான் வந்து நம் படங்களுடைய வெற்றியையும் தோல்வியும் தொடர்ந்து நிர்ணயித்து கொண்டே இருக்கிறது. மணிரத்னம் அவர்களுடைய கன்னத்தில் முத்தமிட்டால் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஓடல, பெரிய தோல்வி அடைந்த படம். எனக்கு அந்த படம், நான் வந்து மணிரத்னம் அவர்களுடைய மிக தீவிரமான ஒரு ரசிகன். ஏன் ஓடலன்னு தெரில. அந்த படம் வந்து February 14th காதலர் தினம் அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு லவர் இல்லை, அதனால் நிறைய லவர்ஸோட தேட்டருக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர். ஸோ தேட்டரில் படம் பார்க்குறப்ப வந்து சின்ன குழந்தையோடைய ஒரு கதை அந்த படத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. படம் பார்க்குற அந்த தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் நெர்வஸ் ஆகிறாங்க, பதட்டமாகறாங்க, எல்லாம் ஆகிறாங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. எனக்கு வெளியே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு, ஏன் இந்த படம் தோல்வி அடைஞ்சிச்சு. அப்புறம் என்னோடய உதவி இயக்குநர்கள்ட்ட பேசுகிறப்ப ஒன்றுன்னா அந்த புரிபட்டுச்சு. February 14th அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு, கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற காதல் படத்திற்கு வைக்கக்கூடிய டைட்டிலை அந்த படத்திற்கு வைத்தது இரண்டாவது தவறு. ஏனென்றால் அந்த படம் ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயை தேடுகிற ஒரு கதை. அந்த கதைக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற தலைப்பு வைத்த தவறு. மூன்றாவது தவறு, தாய் யார் என்று படம் ஓப்பன் பண்ண சில நிமிடங்களில் நம்மளுக்கு தெரிந்துவிடும், தாய் வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நந்திதா தாஸ் தான் தாய் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆடியன்ஸ் தெரிஞ்சு வைத்த இந்த ரகசியத்துடன் அந்த கதை கேரக்டருக்கு தெரியாமல் கதை நகர்கிற போது நம்மளுக்கு தான் தெரிஞ்சு இந்த படத்தை என்னத்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமின்மையை அந்த படம் ஏற்படுத்தி விட்டது. ஒருவேளை வேறு டைட்டில் வைத்திருந்து மாதவன் நடிக்காமல் சிம்ரன் நடிக்காமல் இருந்திருந்தால், அந்த குழந்தை யாரென்று தெரியாமல் இருந்து அந்த படம் துவங்கி இருந்தால், அந்த பெண்ணுடன் நாமும் ஒருவராக பயணித்து அந்த கதைக்குள் போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்மளுக்கு தந்திருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டு நம்ம இவ்வளோ நோட்டாக சொல்கிறோம், ஆனால் அவருக்கு தெரியாதான்னு கேட்க முடியாது. ஏன்னா எழுதுகிறப்ப அவங்க வந்து அவ்வளோ சுவாரஸ்யம். நானும் 2 படம் தோல்வி கொடுத்துருக்கேன். அதனால் எழுதுகிறப்ப நம்மளுக்கு வந்து உணர்ச்சி வேகத்திலையும் சரி, அந்த கதையினுடைய பாத்திரங்களுடைய பிரம்மாண்டத்திலையும் சரி, நம்மை மறந்து பல்வேறு விஷயங்களை அடுக்கி விடுவோம். பார்வையாளன் தான் அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லியிருப்பான். இதே தவறு தான் வந்து 7ஆம் அறிவு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துலையும் நடந்துச்சு. போதி தர்மர்னா யாருன்னு முதல்ல அந்த படத்தில் சொன்னது இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தில் வந்து சரியாகாமல் போகாமல் இருப்பதற்கான பெரிய தவறு நிகழ்ந்து விட்டது. அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ரி வாய்ஸில் படம் ஓப்பன் பண்ணோடனே போதி தர்மரை சொன்ன பிறகு அவங்க வந்து மெதுவாக கதைக்குள்ளே போனது. நீ யாரு நீ யாரு நீ யாரு தெரியுமா, நீ போதி தர்மர்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இன்டர்வல் விட்டுருந்தால், இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்திருந்தால், கண்டிப்பாக 7ஆம் அறிவு படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். இது சரின்னு நான் சொல்ல வரல. இப்படி தான் வந்து
நான் அனலைஸ் பண்ணுறது இது சரியாக தப்பான்னு தெரில, ஒருவேளை எனக்கு தப்பாக கூட இருக்கலாம். பட் நான் வந்து இப்படியாக ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து காந்தி படம் உங்களுக்கு தெரியும், ரிச்சர்ட் அட்டன்புரோ தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். அவர் வந்து காந்தியை பற்றியான எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் தெரிந்து கொண்டு அந்த மொத்த திரைக்கதையும் எழுதி என்னுடைய ஹாலிவுட் கம்பெனிக்கு வந்து அனுப்பி இந்த படத்தை ஓகே பண்ண சொன்னார். அவங்க ஸ்கிரிப்டை ஓகே பண்ணாங்க. ஸ்கிரிப்டை ஓகே பண்ணோடனே அந்த அந்த டீமில் இருந்து ஸ்க்ரீன் பிளே டீமுக்கு அந்த ஸ்கிரிப்ட் போச்சு. அவங்க ஸ்கிரிப்டை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. இந்த ஸ்கிரிப்ட்லாம் படம் பார்க்க தகுதி இல்லாத ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து கொதிச்சு எழுந்துட்டார். யோ அந்த அந்த நாட்டில் வந்து அவரை மகாத்மா என்று கொண்டாடுகிறார்கள், இதை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படின்ட்டு. இது திரைக்கதையினுடைய எந்த வடிவத்திற்குள்ளும் இந்த திரைக்கதை இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டார். இப்போ என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே, சரி ஓகே நீங்கள் திரைக்கதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கூப்பிட்டு ரிச்சர்ட் அட்டன்புரோட்ட அவர் ஏன் மகாத்மாவானார் அப்படின்னு கேட்டார். சார் அவர் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போரானார், அப்புறம் கடைசியில் அவர் சுட்டு கொண்டுட்டாங்க. ஓ யார் சுட்டு கொண்டா, இந்துவா முஸ்லீமா? இந்து. ஓ சரி. அப்புறம் எந்த இடத்துல அவர் இந்த போராட்டத்துக்குள்ளே குதிச்சார்? சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் போயிட்டு இருந்தப்போ அவர் வந்து ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே எறிஞ்சாங்க. ஓகே நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க ஸ்கிரிப்டில்? அவர் எங்கே பிறந்தார், ஹரிச்சந்திரன் நாடகத்தை எப்போ பார்த்தாரு, அவங்க அம்மாட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்து அமெரிக்கா போனார், இதெல்லாம் எழுதி வச்சுருந்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி எடுக்க முடியும்? உலகத்துக்கே தெரிந்த ஒரு மனிதருடைய கதையை எந்த இடத்தில் அவர் சுதந்திரத்திற்காக நுழைகிறாரோ அந்த தருணத்தில் இருந்து அந்த கதை எழுதப்படுமானால் அந்த கதை சரியாக இருக்கும் என்று அவங்க ஆர்கியூ பண்ணி அந்த படம் எடுக்கப்பட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படம் ஓப்பன் பண்ணால் கோட்ஸே வந்து காந்தியை சுடுவதற்காக செல்லும்போது சுட்டு விடுவார். அங்கேருந்து அந்த கதை துவங்கினா சவுத் ஆப்பிரிக்காவில் ட்ரெயினில் போயிட்டுருப்பார் மகாத்மா காந்தி. அங்கேருந்து தூக்கி எறியப்படுவதிலிருந்து கதை துவங்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை எழுதும்போது நம்மளுக்கு என்ன தோணும், அவரை பற்றி நிறைய தெரியும். நம்ம வச்சிருக்கிற பண்டில் ஆஃப் தகவல்கள் எல்லாத்தையும் ஒரே படத்தில் போடணும்னு நினச்சோம்னா அந்த படம் அரவான் மாதிரி ஒரு குப்பையாக தான் வந்து சேரும். ஸோ அது மாதிரி நம்மகிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், நிறைய கலெக்ட் பண்ணியிருப்போம், நிறைய வேலை பார்த்துருப்போம். எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே படத்தில் போடக்கூடாது, கொஞ்சமாக வச்சுருந்து. ஏன்னா 2 மணி நேரம் தான் ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க தயாராக இருக்கான், இல்லை 2 hours 10 minutes. அதை வந்து எவ்வளோ கவனமாக அதை வந்து கையாளணுமோ அவ்வளோ கவனமாக அதை கையாண்டால் மட்டும்தான் வந்து அந்த படத்தினுடைய வெற்றி நம்மளுக்கு கண்டிப்பாக கையில் கிடைக்கும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஒரு 2 படங்கள் பண்ணேன். என்னுடைய வெயிலும் சரி, அங்காடி தெருவும் சரி, ஒரு மாபெரும் வெற்றி படம். இந்த திரைக்கதையினுடைய டெக்னிக் எனக்கு தெரியாதா, தெரிஞ்சிச்சா தெரியலையா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் திரைக்கதைங்கிறது வந்து ஒரு 10 கைகளும் 20 கால்களும் 100 ஆயுதமும் கொண்ட காளி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காளி முன்னாடி என் இதயத்தை கிழிச்சு அப்படியே அவன் காலடியில் வச்சு இதை என்னுடைய உண்மை வாழ்க்கையிலேருந்து எடுத்த கதை, இந்த கதையை நான் அவன் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து கண்ணீர் விட்டு அழுது எழுதிய கதைகள் தான் வெயிலும் அங்காடி தெருவும். ஏன்னா உலகம் முழுக்க திரைக்கதைக்கு இத்தனை யுக்திகள் இருக்கும்போது எந்த யுக்தியும் உபயோகப்படுத்தாமல் எனக்கு என்ன தோணுச்சோ அந்த கதையை உண்மையாக நேர்மையாக நான் வந்து அவளுடைய காலடிகளில் வைத்து பெற்ற வெற்றி தான் வெயிலும் அங்காடி தெருவும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போனோம்னா அவங்க வந்து அந்த கதையை வந்து எவ்வளோ அசால்ட்டாக கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து கதை கேட்க டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி கிடைச்சல என்ன சொல்லுவாங்கன்னா 2 மணிக்கு வந்துடுங்க கரெக்டாக அப்படின்றாங்க. இவங்க 2 மணிக்கு நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு நிற்கிற நேரத்தில் நம்ம ஒரு கதையை சொன்னோம்னா நல்லா தூங்கிடுவாங்க. இப்படின்னு திரைப்படத்தில் ஒரு கதையை வச்சுக்கிட்டு நம்ம அலையிறதுங்கிறது வந்து பெரும்பாடு. நம்மளுக்கு கிடைக்கிற நேரங்கிறது அதை விட பெரும்பாடு. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1-liner கதை சொல்லுங்கள், அது பிடிச்சிருந்தா அடுத்த கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது சினிமாவில் வந்து ஓப்பனிங் ஷாட்லேயே வந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே வெற்றி 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 அப்படின்னு குதிச்சுட்டு வந்தால் தான் படம் வெற்றி அப்படின்னு நினைக்கிற இடத்துல இருந்து நான் வந்து வெயில் கதையை ரெடி பண்ணி வச்சப்ப என்னுடைய ரூம்மேட் இன்றைக்கி ஒரு டைரக்டராக இருக்கார், அந்த நண்பர்கிட்ட சொன்னேன், ஒரு ஃபெயிலியர் பர்சனை பற்றி ஒரு கதை. யோ ஏற்கனவே 4 வருஷம் சும்மா தான் வீட்டில் உட்காந்துட்ருக்க,
ஃபெயிலியர் பர்சனை பற்றி கதை எழுதுற, ஓ நீலாம் உருப்புற வேலையை பார்க்க மாட்டியா நீ அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் வேற என் கிளாஸ்மேட்லாம் வந்து ரன் தூள் அப்படி ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அங்கேருந்து ஊர்லேருந்து, டே இந்த ரன் மாதிரி ஒரு தூள் மாதிரி ஒரு படம் எடுத்துடக்கூடாதாடா அப்படின்னு கேட்பார். சரி, அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, எடுத்து தான் புரிய வைக்க முடியும். ஏன்னா அவருக்கு வந்து அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கட்டாயம் அவருக்கு நிறைஞ்சிருக்கும். நான் வந்து இந்த கதையை எழுதிட்டு உட்காந்துட்ருக்கேன். எங்கள் அப்பா அந்த நிறைய ஆக்ஷன் இருக்கும்ல, சண்டெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன். அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் போய் கதை சொன்னோடனே கதை சொல்ல போகிறேன். சும்மா ஒன்லைனில் என்ன தம்பி கதை, ஒரு தோல்வியுற்றவனை பற்றிய படம். என் தம்பி நான் தான் இப்போ தான் கஷ்டப்பட்டு பணத்தை வாங்கி கடனை வாங்கி படம் எடுக்கிறேன், தோத்தவனுடைய கதையை எவையா எடுப்பான் அப்படின்னு. இப்படி வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து சந்திச்சு அந்த படம் நடக்கலை. அப்புறம் தான் சங்கர் சாரை காதல் ரிலீஸ்க்கு அப்புறம் போய் பார்த்து அந்த கதையை சொன்னேன். அவர் கேட்டுட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பண்ணலான்னு சொன்னவர் யார் ஹீரோவை போடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் பசுபதின்னு சொன்னேன். யோ ஒரு சூர்யா ஒரு கார்த்தி இந்த ரேஞ்சுக்கு எதுவும் சொல்ல மாட்டேயா அப்படின்னு கேட்டார். இல்லை, பசுபதி வந்து தெற்கத்திய முகம் இருக்கிறது, ஒரு தோற்றவனுடைய ஒரு அந்த உடல் அமைப்பு இருக்கிறது, உடல் மொழி இருக்கிறது. எங்கள் சித்தப்பா மாதிரியே இருக்கார் அவர் நடித்தார்னா கண்டிப்பாக படம் வந்து சரியான இடத்த போய் சேரும்னு நான் நம்பினேன். அப்படியும் சொன்னார் அவர். தூள் மாதிரி படங்களில் வந்து பசுபதி வந்து ஒரு கொடூரமான வில்லனாக காட்சி அளிக்கிறாரு, அவரை பார்த்து எப்படியா கண் கலங்கும் ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கேட்டார். சார் அது அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம். ரெண்டாவது ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. நம்ம ஒரு படத்தில் ஆடியன்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த படம் மொத்தமும் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னையா எப்போ பார்த்தாலும் கண்ணை அப்படியே உருட்டிட்டு 2 கண்ணையும் உருட்டிட்டு அப்படி எவ்வளையாவது ரேப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃப்ரேமில் அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சிட்டு இருப்பானே, எப்படி அவனை போய் வந்து ஹீரோவான்னு சொல்கிற அப்படின்னு சொன்னார். இல்லை சார் எனக்கு சரியாக படுது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நடக்க துவங்கியது. முதல் நாளில் வந்து சார் அந்த பொண்ணு அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருக்கு, அந்த பொண்ணை பாருங்க அப்படின்னா அவர் அப்படின்னு பார்த்தார். சார் உருட்டாதீங்க, இப்போ தான் ஒருத்தர் வந்து உருட்டக்கூடாதுன்னு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, கண்ணை உருட்டாதீங்க, பாதி கண்ணில் பாருங்கள் அந்த படம் முழுக்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து பாதி கண்ணில் மெதுவாக பார்க்க ஆரம்பித்தார். ரொம்ப அப்படி நெஞ்செல்லாம் நிமித்தாமல் சாதாரண ஒருத்தனாக இருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சாதாரண ஒருத்தராக அவனை சைட் அடிக்க ஆரம்பித்தார். பாதி கண்ணில் அவர் ஒவ்வொரு ஷாட் வச்சோடனே சார் அப்படின்னு இப்படி இறக்குவேன் கண்ணை, அவர் பாதி கண்ணில் அதை ஒவ்வொரு ஷாட்லேயும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் தோற்று ஊருக்கு வர்றப்ப எப்போ பார்த்தாலும் அப்படி வச்சுருப்பார் அவருடைய ஷோல்டரை. சார் இப்படி சார் ஷோல்டர்லாம் நொறுங்கி போய் நிமிர்ந்து நிற்க முடியாமல் சின்னதாக கூன் விழுந்த ஒரு ஆளை போல், லைட்டாக தலை சாஞ்ச ஒரு தலையை போல் அதுக்கு பிறகு நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னேன். இந்த சின்ன கெஸ்டர் ஆக்ரோஷமாக ரேப் பண்ணுகிற ஒரு வில்லனை போல தோற்றம் அளிக்கிற ஒரு பசுபதியை அப்படியே மொத்தமாக நான் முருகேசனாக பார்த்தேன் அந்த படத்தில். கேமரா இருக்கிறப்ப கேமராக்கு பின்னாடி இருந்து அவர் நடிக்கிறப்ப நான் நின்று அழுதுகிட்டு இருப்பேன், அவரும் அழுதுட்டு இருப்பார், நானும் அழுதுட்டு இருப்பேன். இப்படி அந்த நொடிகள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கேமராமேன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து படத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாரும், யோ பாசமலருக்கு அப்புறம் இவ்வளோ அழுகிற படத்தை நாங்கள் இப்போ தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, யோ என்னையா எப்போ பார்த்தாலும் அழுக வச்சுட்டு கொண்டுக்கிட்டே இருக்கிற, எல்லா சீனையும் அழுக வச்சு கொள்றையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த படம் எடுக்கிறப்பையும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த படத்தில் முக்கியமான ஒரு காட்சி வரும். தன்னுடைய தம்பிக்கு வந்து அவங்க அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அதை பார்த்து அண்ணன் சொல்லுவார், நம்மளுக்கும் குளிப்பாட்ட மாட்டாங்களே, ஏம்மா எனக்கும் குளிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க அம்மா எனக்கு வேலை இருக்குடா, கை வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கேஷுவலாக போயிடுவாங்க. அதை நினச்சி தன்னுடைய காதலிட்ட அவர் அழுவார். அந்த காதலி வந்து அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவா. இந்த சீனை சொன்னோன்னே அசிஸ்டன்ட் ஐயோயோ டே ஏன்டா இப்படி குளிக்க வைக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையாடா அவங்க ஊரில் அப்படின்னு என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. என் கேமராமேன்லாம், யோ என்னையா ஒரு ஷவர் பாத் எடுத்துகிட்டு போக வேண்டியதான், தண்ணிக்குள்ளே முங்கி எடுத்துகிட்டு, அம்மா போய் ஐயோ பசுபதியை போய் சொட்டத்தலையினை போய் குளிக்க வைக்கிறது ஒரு அழுகு, அதுக்கு ஒரு கண்ணீராயா, இதெல்லாம் உருப்பிடுமாயா, தேட்டரில் கற்றுன்னு கத்த போகிறாங்க, ஸ்க்ரீனை கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அந்த சீனை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கேமராமேன்லாம் சொல்கிறான், ஸ்க்ரீனை கிழிச்சிருவாங்க போல், ஃபிலிம் வேஸ்ட் அப்படின்றான். சரிடா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்து ஸ்ரேயா ரெட்டிகிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்படியே சீயக்காய் துடைச்சி குளிப்பாட்டி வர்றீங்க. பாலன் எப்படி பாலன் இதெல்லாம் எடுக்கிறது
அப்படியே என்னோடய அசிஸ்டன்ட் எல்லாருமே அப்படியே பந்து மாதிரி அப்படி திரும்பி நிற்கிறாங்க அந்த ஷாட் நடக்கிறப்ப. உடனே என்ன சொன்னேன், இந்த இடத்துல ஒரு பாட்டு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா, யோ எது வந்தாலும் சரியாக இருக்காதியா அப்படின்றாங்க. உடனே அங்கேருந்து நான் வந்து என் நண்பன், மறைந்த நண்பன் ஒரு அமரன், தமிழகத்தினுடைய மூத்த கவி முத்துக்குமாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். முத்துக்குமார், என்னுடைய டீம் எல்லாருமே இந்த இடத்துல இந்த சீனை வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் சண்டை போடுறாங்க. அது எனக்கு நடந்தது நண்பர்களே. எங்கள் அம்மா வந்து என்னை குளிப்பாட்டி ஒன்றுன்னு நான் ஏங்கிய அந்த தவிப்பினுடைய வெளிப்பாடாக அந்த காட்சியை வைக்கணும்னு அவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தேன். அப்போ நான் முத்துக்குமார்ட்ட சொன்னேன், இந்த இடத்துல ஸ்ரேயா ரெட்டி குளிப்பாட்டி ஒரு இடத்துல தியேட்டரில் கத்துவாங்க, அந்த இடத்துல ஒரு சாங் வரணும். அந்த வருகிற முதல் வரி, ஒரு இசையும் இல்லாமல் வருகிற முதல் வரி அந்த கத்துற வாய்களை அடைக்கிற ஒரு வரியாக வேணும் முத்துக்குமார் அப்படின்னு சொன்னேன். 2 மினிட்ஸில் கூப்பிடுனா அப்படின்னா, மறுபடியும் ஷார்ட்டில் இருந்தேன். 2 மினிட்ஸ் அவனே கூப்பிட்டான். எழுதிக்கிறியானா அப்படின்னு கேட்டான். சொல்லு முத்துக்குமார் அப்படின்னு சொன்னேன். இறைவனை உணர்கிற தருணம் எது, இங்கே வாழும் நிமிடம் அது அப்படின்னு ஒரு அழகான ஒரு 4 வரி பாடல் பிரமாதமாக எழுதிட்டான். அந்த இடத்துல குளிப்பாட்டுற இடத்துல நிஜமாவே தேவி தியேட்டரில் முதல் நாள் பார்க்குறப்ப ஓன்னு கை தட்டினாங்க. அந்த சாங் அப்படியே வந்துச்சு. இறைவனை உணர்கிற தருணம் இது. கேவலமாக பாடுறேன். ஒரு அழகிய ஒரு பெண் வாய்ஸில் பிரமாதமான ஒரு பாடல், ஒரு 4 லைன் பாடல். அவங்களுடைய மழலை நட்பை காதலாக கண்டடைந்த ஒரு அற்புதமான தருணத்துடன் பசுபதி அப்படி திரும்பி தன்னை தாயை பார்ப்பதை போல தன்னுடைய பழைய காதலியை பார்க்கிற அந்த தருணம் நிஜமாவே தியேட்டர் மொத்தமும் அரஸ்டாகி அப்படி நின்றுச்சு நண்பர்களே. இது நிஜமாவே எந்த திரைக்கதை ஆசிரியரோ எந்த வேர்ல்டு சினிமாவோ எனக்கு கற்றுக் கொடுத்ததில்லை, என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை என்னுடைய திரைப்படத்தில் நான் வைக்கிற பொழுது அது வந்து பார்க்கிற எல்லா இடங்களிலும் அந்த படம் வந்து முக்கியமான படமானது. அந்த படத்தில் இருக்க முன்னொரு முக்கியமான காட்சி, அப்பா வந்து வீட்டோடு துரத்திடுவார். பசுபதி அழுதுகிட்டே ஒரு டீ கடையிலேருந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வருவார். அங்கே தம்பியை அவர் பார்ப்பார். அப்பையும் என்னோடய அசிஸ்டன்ட் எல்லாருமே சொன்னாங்க, தம்பியை ரோட்டில் பார்த்து ரோட்டில் நின்று 2 பேர் அழுகிறாங்களா, ஐயோயோ என்ன பிரச்சனைனா, என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே மெட்ராஸ்காரங்க, அவங்களுக்கு சிறு நகரம் பற்றிய எந்த புரிதலும் இல்லாதவர்கள். ரோட்டில் நின்று 2 பேர் அது எப்படிங்க அழுவாங்க, குடிச்சிட்டு வேணா அழுவாங்க, ரோட்டில் கேஷுவலாக நின்று எப்படிங்க அழுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைங்க அழுகிறாங்க அப்படின்னு. ஏங்க வேற இடத்துல ஏதாவது சீனை மாற்றுவாங்கன்றார். இல்லைங்க இது வந்து வெயிலுந்தம்மன், எங்கள் ஊரில் வந்து வெயிலுந்தம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. எங்கள் ஊருக்கு வந்து வெயில் உகந்தா பட்டினம்ங்கிற பேர் இருக்குது. அந்த வெயில் உகந்தம்மனுக்கு கீழே அவங்க நின்று அந்த டீ கடையில் சந்திக்கிறாங்கன்னு தான் காட்சி எழுதுகிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து வெயில் டைட்டில் வைக்கிறப்ப சங்கர் சார் என்கிட்ட கேட்டார், எதுக்கு இந்த படத்துக்கும் வெயிலுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இந்த படத்தில் வெயில் ஒரு சாட்சியாக ஒரு கேரக்டராக வருது. இந்த படத்தினுடைய முக்கியமான சம்பவங்கள் நிகழ்கிற போது வெயில் அதை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த பையன் நிர்வாணமாக அவங்க அப்பா கட்டி போட்டப்ப வெயில் வந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் 25 வருடம் கழிந்து வீடு திரும்பும்போது அந்த வெயில் அவனை பார்த்து கொண்டு இருக்கும். அவனுடைய பாலிய காதலியும் அவனும் சந்திக்கும் போது வெயில் அவனை பார்த்து கொண்டு இருக்கும். அவன் வெட்டப்பட்டு இறந்து கிடக்கும் போதும் வெயில் அவனை பார்த்து கொண்டு இருக்கும். இதுதான் சார் அந்த படத்தில் இருக்கிற விஷயம். ஒன்றுமே புரியலையா, என்னமோ எடுத்துகிட்டு வாயா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிடுறவர். ஸோ அதனால நான் வந்து சும்மனாச்சு எழுதுறப்ப வெயிலுந்தம்மன் கோயில் கீழே அண்ணனும் தம்பி சந்திக்கிறாங்க அப்படின்னு நான் அந்த சீன் எடுத்தேன். எடுக்கிறப்ப இந்த அழுகிற ஷாட்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஆங்கிள் ஷாட். எந்த மனிதர்களும் அந்த ஃப்ரேமில் இருக்க மாட்டாங்க. அண்ணனும் தம்பி மட்டும் அழுவாங்க, பின்னாடி சன் மட்டுமே இருக்கும், வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கை சன் மட்டுமே இருக்கும். இவங்க யாருமே பார்க்காத ஒரு இடத்துல வந்து ஒரு கேமராவை வைக்கும்போது எல்லாரும் கத்துவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு காட்சி எல்லார் கண்களிலும் அழுகையை வரவழைக்கிறது. இதான் ஒரு திரைக்கதை எழுதிவிட்டால் மட்டும் போதாது, அந்த திரைக்கதையை படத்தினுடைய ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு இயக்குனராக நாம் கூர்ந்து கவனித்து கொண்டே வரும்போது அந்த திரைக்கதை ஒரு வெற்றி படமாக, ஒரு முக்கியமான படமாக மாறுவதை உலகமெங்கும் நான் பார்த்தேன். கேன்ஸில் அந்த படம் ஸ்க்ரீன் ஆனப்போ சப்டைட்டில் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி அரவுண்ட் 70 years old, அந்த பெண் வந்து என் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள். அவளுடைய பேத்தி என்னிடம் சொன்னா,
ஓடிப்போன தன்னுடைய மகனை இந்த படம் நினைவுபடுத்தியதாக அந்த பிரெஞ்சு லேடி என்னிடம் கூறினாள். ஏதோ மொழி கடந்து இடம் கடந்து ஒரு படம் ஒரு 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 மனிதனுடைய உணர்வை தொடுமானால் அதுதான் சினிமாவிற்கான மிக அற்புதமான இடம். அந்த இடத்தில் நான் உணர்ந்தேன், திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக இருப்பது எத்தனை பெரிய ஆச்சரியமான விஷயம் என்பதை நான் அழகாக உணர்ந்தேன். பாலுமகேந்திரா அடிக்கடி சொல்வார், தான் சுற்றுலா சென்றபோது இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார். அப்பொழுது காட்டில் தன்னுடைய ஆசிரியர்களுடன் அவர் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார். அப்போது காட்டில் ஒரு படப்பிடிப்பு நடந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது படப்பிடிப்பின் நடுவே தொப்பி போட்டு நின்று கொண்டிருந்த ஒரு ஆள் ரெயின் என்று சொல்கிறார். உடனே மழை பெய்கிறது. ஆஹா, கடவுள் ஒருவர் தானே, ரெயின் என்று சொன்னால் மழை பெய்யும். இன்னொரு ஆள் யார்? அவர் ரெயின் என்று சொன்னால் மழை பெய்கிறது. அந்த இன்னொரு ஆள் இயக்குனர் என்று அவரை கண்டுகொண்டார். அந்த இயக்குனராக ஆவதற்கான முயற்சிகள் தான் பாலுமகேந்திரா சொன்னார். ரெயின் என்று சொன்னால் இயக்குனர் சொன்னாலும் மழை பெய்யும். அந்த இடத்தில் நான் திரைக்கதையினுடைய சின்ன பக்கங்களை நான் பார்த்திருக்கிறேன். நன்றி. தொடர்வது கலந்துரையாடல் நேரம். சிறப்பு விருந்தினர் அவர்களோடு வாசக அன்பர்களின் கலந்துரையாடும் நேரம் இது. உரையாட விரும்பும் அன்பர்கள் தங்களது கையை உயர்த்தினால் உங்களுக்கு ஒலி வாங்கி வழங்கப்படும். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக ஒளிப்பதிவு செய்யப்படுவதால் வாசக அன்பர்கள் ஒலிவாங்கியில் மட்டுமே பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரைக்கதை பற்றி தி லிட்ரேச்சர் அண்ட் சினிமா, இலக்கியம் அண்ட் சினிமா, இலக்கியம் அண்ட் சினிமா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய ஸ்க்ரீன் பிளே அத்தாரிட்டி, தேர் இஸ் நோ அத்தாரிட்டி இன் தி வேர்ல்டு. யாருமே சினிமாவுக்கு அத்தாரிட்டி கிடையாது. பட் அரிஸ்டாட்டிலினுடைய தீசிஸ் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், வாட் எவர் மேபி, நீங்கள் எந்த கதையினுடைய கான்செப்ட், ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்தாலும் how to way tell it, direct way and indirect way, that is method of Hitchcock. There are so many Hollywood films. தமிழில் தான் பேசுகிறேன், வருது தமிழில் தான் பேசுகிறேன். நிறைய படங்கள், so many Hollywood films, this is formula. Only one talk about you. Famous film எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்க, உலகமே பார்த்துப்பட்டு டைட்டானிக். That is one of the best love story. The based on the Shakespeare, Romeo and Juliet. That is a one-line story. Jack sacrifice for the rose. This is a one-line story, the Titanic. 3.5 hours is the duration screenplay way. But that is grandeur backdrop, ship sink. But இது சொல்கிறேன், இது ஒரே ஒரு கேள்வி சுருக்கம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போதுன்னா ஸ்க்ரீன் பிளே இஸ் பேஸ்ட் ஆன் நாலேஜ், தட் இஸ் இன்டெலிஜென்ட் கேரியர். இதே பேஸ் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாருன்னா ஒரே வரி சொல்லிடுறேன். ரோமியோ அண்ட் ஜூலியட்டில், 2 families of the four are enemies, even of the 2 young stars, death of the young and true love. The sun is not shows the face to the world for the tragedy of the Romeo and Juliet tragedy. புரியலீங்களா? அந்த கேள்வி தான், அதே கேள்வி தான். இல்லை டீட்டெயில், ஐ எம் நாட் கோயிங் டு டீட்டெயில் பண்ணல. அதாவது கான்செப்ட் இஸ் ஹையஸ்ட் கான்செப்ட். திஸ் இஸ் யாருக்கு தெரியும், ஹையஸ்ட் கான்செப்ட் இஸ் அ ஸ்க்ரீன் பிளே. இல்லை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இதில் என்ன நான் கேட்குறேன், நான் கேள்வின்னா ஸ்க்ரீன் பிளே உடைய
இல்லை இல்லை, ஒரே ஒரு கேள்வி. அதில் டைட்டானிக்கில் வந்து ஓல்டுடைய மெமரி மட்டும் சொன்னார். ஆனால் ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாருன்னா, தமிழ்லே பேருக்கு சொல்கிறாருன்னா, திஸ் ரோமியோ அண்ட் சார் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப வேண்டிய கேள்வி, நல்லா தெரிஞ்சுங்க. ரோமியோ அண்ட் ஜூலியட், தமிழ் ரோமியோ அண்ட் ஜூலியட்டுடைய காதல் இம்மெச்சூரிட்டிஸ் காதல்ன்றார். இம்மெச்சூரிட்டி காதல் என்பது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இந்த குழந்தைங்களாம் இருக்குது இல்லையா, ப்ளஸ் எல்லாம் சாரி, பட் how can understanding about you, how can get the knowledge is nothing about it. If you aren't going to, you are the old, you go to away. If you are youngsters, come to the proof, next generation. சார், காவிய தலைவன் படம் பார்த்துட்டு அந்த தியேட்டர்லேருந்து வெளில வந்ததும் ஒரு 2 to 3 hours அந்த படத்துலேயே ஸ்டக் ஆகிருந்தேன். அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த படம். அங்காடி தெருவும் அப்படி தான், யாரோ உண்மையாக பக்கத்தில் நின்று கதை சொல்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு புக் எழுதுகிற ஐடியா இருக்கா? அப்படி இருந்தால் எப்போ எழுதுவீங்க? ஏன்னா நீங்கள் புக் எழுதணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஐடியா இருக்குது. எப்போ ரொம்ப படம் இல்லாமல் வீட்டில் ரிட்டையர்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோனோ அப்போ எழுதலாம். சார், இப்போ நீங்கள் வெயில் படத்தில் பசுபதி கேரக்டர் சொன்னீங்க, ரொம்ப வலியான லைவான ஒரு கேரக்டரு. நீங்கள் சொல்லும்போது இந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அந்த ஹென்றி கேரக்டரும் ஞாபகம் வந்தது. ஒரு இன்னசென்ட்டான அவனை சுற்றி நடக்கிற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் புதுசாக கதையாக பண்ணும்போது, இப்போ நாவல்கள் இருக்குல்ல சார், அந்த நாவல்களை படமாக்க முடியுமா? அப்படி படமாக்குறதுக்கு நீங்கள் திரைக்கதை பண்ணி படமாக்கலாம்ல சார்? இயக்குனர்கள் ஜென்ரலாக சொல்கிறேன், கமர்ஷியலாக லோக்கலாக எடுக்கிற அந்த படங்களுக்கான உங்களை மாதிரி இயக்குனர்கள் வந்து நாவல்களை படமாக்க ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எனக்கு இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார். ஏற்கனவே அரவான் வந்து நாவல் எடுத்து கையை சுட்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சார், நீங்கள் வெற்றி அடையும்னு நினச்சி தோல்வி அடைஞ்ச படம் ஒரு 2-3 படம் சொல்லுங்கள். காவிய தலைவன், அரவான். வணக்கம் சார். வணக்கம். அதாவது படம் பார்த்துட்டு அப்படியே படத்தோடு வந்துடுவோம், ஒரு 3 மணி நேரம் என்ஜாய் பண்ணோம், நேரம் போச்சு அப்படின்னு சொல்லி அதோடு வராமல் படத்தை பார்த்து நம்மளும் கூட ஒரு படம் எடுக்கலாமேன்ற ஆர்வத்தை தூண்டுற முக்கியமான டைரக்டரில் நீங்களும் ஒருத்தர் சார். தேங்க்யூ. அப்படி நான் பார்த்ததில் முக்கியமான ஒரு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறதுல முதல்ல வந்து நீங்கள்லாம் எப்படின்னா, நாம் ரோட்டில் போயிட்டுருக்கிறப்ப யாரெல்லாம் நம்ம பொதுவாக கவனிச்சிட மாட்டோமோ, அதிக நேரம் அவங்கள வந்து நம்ம பார்த்துட மாட்டோமோ, அவங்களுக்குள்ளே நம்மெல்லாம் கற்றுக்கிற எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத முழுக்க கேமரா மூலிமா காட்டுற முக்கியமான டைரக்டரில் ஒருத்தர். அப்படி நான் பார்த்த படத்தில் அங்காடி தெருவும் ஒன்று. பொதுவாக இப்போது இது ஒவ்வொரு வருஷமாக எல்லா காலங்களையும் தமிழ் சினிமாவில் வர்ற ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றத பொதுவாக பார்க்குறோமோ இல்லையோ, நிச்சயமாக திரைப்படங்களில் தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஆனால் அப்பப்போ ஒரு சில படங்கள் வந்து நம்ம மனசை உருக்கிற மாதிரி, அவங்களுக்கு கெட்டதாக முடிகிற மாதிரி படத்தில் வரும். அதெல்லாம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்களோட தியாகத்தினால நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வர்ற படங்களில் பார்த்திங்கன்னா, அங்காடி தெருவாக இருக்கட்டும், விசாரணையாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு கேரக்டர் விசாரணையில் கேட்கும், நான் வந்து நம்ம நல்லது தானே பண்ணியிருக்கோம், நம்ம எதுவும் கெட்டது பண்ணல, நமக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு நினச்சி திரும்புகிற சமயத்தில் அவரை ஒருத்தர் சுடுவாங்க. இதெல்லாம் உண்மை கதைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் தேட்டருக்கு போய் பார்க்கும்போது சினிமாவில் கடைசியாக நமக்கு மிச்சமாக கிடைக்கிறது அந்த எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்லதாக நடக்குன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் தான். ஆனால் படைப்புன்ற நம்ம படைப்பாளனாக பார்க்குறப்போ அந்த இடத்துல இது இப்படி தான் முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது, ஆடியன்ஸை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்வை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு படைப்பாளனா உங்களால் விட்டு கொடுக்க முடியாதா? ஏன் வந்து இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன்னா, அங்காடி தெருவில் பார்த்தீங்கன்னா கருங்காலின்ற அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு சாபம் கொடுக்கும், நீ எல்லாம் இப்படி தான் வந்து முடிவேன்னு சொல்லி. அதில் வர்ற அந்த கதாநாயகன் கதாநாயகியோட இது கடைசி முடிவு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் என்ன சாபம் விட்டாரோ அந்த மாதிரி தான் வந்து நிற்கும். அவங்களுக்குள்ள ஒரு இருக்கிற மெல்லிய காதலனுடைய தீர்வு அந்த கடைசி சீனில் தான் கிடைக்கும். இருந்தாலும் நமக்கு உள்ள அந்த தீர்வு, இவங்களுக்குள்ளே இருக்க காதல் ஜெயிச்சிருச்சுன்ற வெற்றி இருந்தாலும் கூடவே அந்த வலியும் சேரும், இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வலியும் சேர்ந்து வரும். ரெண்டாவது கேள்வி,
பொதுவாகவே வந்து காவிய தலைவன் படம் வந்ததுக்கப்புறம் பொதுவாக நாங்கள் எப்போவுமே இந்த ரஜினி கமல் அப்படின்ற கம்பேரிசன் பற்றிலாம் பேசும்பொழுது என்னதான் கமல் வந்து நடிப்பில் ரஜினியை விட உச்சத்தில் இருந்தாலும் ரஜினிக்கு உண்டான பெரும்பான்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எப்போவுமே. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் முன்னெல்லாம் நிறைய பேசுவோம். ஆனால் காவிய தலைவன் வந்ததுக்கப்புறம் நான் முக்கியமாக உங்கள் படத்தில் வர்ற ஒரு காட்சி தான் சொல்லுவேன். நான் சூரபத்மன் கதாபாத்திரத்தை நடிக்க சொல்லி பிருத்திவிராஜ்கிட்டையும் இவர் சித்தார்த்தையும் கேட்பாங்க. 2 பேருமே நடித்து காமிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, சித்தார்த்தை நடித்து சூரபத்மன் கதாபாத்திரத்தை அப்படியே அந்த அரக்கன் எப்படி இருப்பான்னு சொல்லி நாமெல்லாம் பார்த்துருக்கோமோ அதை பிருத்திவிராஜ் காமிச்சிருவார். அதே சமயத்தில் சித்தார்த் அதை ஒரு புது விதமாக எடுத்து சொல்லுவார். அப்போ எல்லாம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன்லாம் வரும்போது முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சீனை பார்த்தா போதும், ஏன் வந்து கமலை விட ரஜினியை பொதுவாக பெரும்பான்மையில் கொண்டாடுறாங்க அப்படின்ற அந்த தீர்வு தெரியும்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த காட்சி எடுக்கும் போதும் உங்களுக்குள்ளேயும் அந்த பார்வை இருந்ததா? ஆக்சுவலாக நீங்கள் வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னென்னா இங்கே வர்ற 99% படங்கள் வந்து ஹீரோ ஒர்ஷிப் படங்கள். கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு ஜாலியாக ஹீரோயினோட சாங் பாடுறதோட தான் படம் முடியும். 1% படங்கள் வந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உண்மையை பேசுகிற படங்கள் வந்து 1% தான். ஏன்னா போன வருஷம் 255 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 1 அறம், 1 அருவி, 1 தரமணி, இவ்வளோ தான். 3 படங்கள் தான் பேர் சொல்கிற படங்கள். 255 படத்துலேருந்து 3 படம் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து ஒரு 3 படம் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை பேசுகிற படமாக இருந்துட்டு போகிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. 2வது வந்து காவிய தலைவனில் நான் பேசணும்னு நினச்சது நீங்கள் நினைக்கிற டாபிக் இல்லை. நான் நினச்சது டாபிக் வந்து மெத்தட் ஆக்டிங் அண்ட் ஓவர் ஆக்டிங், இது சம்மந்தமாக தான் நான் அந்த படத்தில் பேசணும்னு நினச்சேன். இங்கே மெத்தட் ஆக்டிங் சம்மந்தமான ஒரு புரிதல் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு இல்லாமல் ஆயிடுச்சு, எனக்கு கூட தான். ஏன்னா நம்ம வந்து சிறந்த நடிப்புன்னு யாரெல்லாம் கொண்டாடுறோமோ அவங்களாம் சிவாஜி, கமல் போன்றவர்கள்லாம் சிறந்த நடிப்பு அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். உண்மையிலேயே மெத்தட் ஆக்டிங்கிறது வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறி தேவையில்லாமல் குரலை உயர்த்தாமல் தன் உடல் மொழியால் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவது. உதாரணமாக சொன்னால் மோகன்லால், மம்முட்டி போன்றவர்கள். அவங்க தான் வந்து அந்த இடத்தை அந்த 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 சூழ்நிலையை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு தன் நடிப்பை வெளிப்படுத்துவார்கள். ஒன்று ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஓவர் ஆக்டிங். ஓவர் ஆக்டிங்கும் மெத்தட் ஆக்டிங்கும் இருக்கிற சண்டையை பற்றி நான் ஒரு கதை பண்ணுறப்ப இங்கே இருக்கிற மொத்த ரசிகர்களுக்கும் வேறு மாதிரி ஒரு படிப்பனையை புரிந்து வச்சுருந்தாங்க. எப்படின்னா வந்து பாலும்பழத்தில் வந்து கைவி சம்மா கைவி பாசமலரில் பாடுறோன்னு தெருவில் அழுவோம். நாயகன் படத்தில் கமல் வந்து மகன் இறந்ததை பார்த்து கதறி அழுறப்ப நம்ம அழுவோம். மகாநதியில் அழுறப்ப அழுவோம். இதுதான் சிறந்த நடிப்பு அப்படின்னு நம்ம மண்டையில் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நம்ம மலையாள சினிமாவையோ பெங்காலி படங்களையோ ரேராக பார்க்குற அனுபவம் நம்மளுக்கு தான் கிடைக்குது. அதுவும் சினிமா பார்வையாளன், சினிமாவுடைய தீவிரமான ரசிகர்கள், டைரக்டர்ஸ், இவங்க தான் அந்த படம் பார்க்குறாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சூழ்நிலையை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நடித்திருப்பார்கள். முக்கியமாக வந்து மம்முட்டி அவர்கள் நடித்த தனியாவர்த்தனம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் அவ்வளோ அழுகிறதுக்கான சூழ்நிலை இருந்தும் மம்முட்டி வந்து ஒரு இடத்துல கூட தடம் பிறளாமல் வந்து அந்த படம் முழுக்க நடிச்சிருப்பார். அதான் ஒரு மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்கிறது. அதை தான் அந்த படத்தில் பேசணும்னு நினச்சேன். என்னன்னா ஒட்டு மொத்தமாக புதுசாக ஒரு விஷயத்தை பேசுறதுங்கிறது வந்து மொத்த சமூகத்துக்கும் எதிராக போயிடுச்சு அந்த படத்தில். அதுதான் அந்த படம் வந்து தோல்வியடைந்த முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறேன். அடுத்து ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு அறம் அறிவியெல்லாம் சொன்னீங்க, உண்மையிலேயே பாராட்டக்கூடிய படம். ஆனால் இப்போது நம்ம அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்பியார், அசோகெல்லாம் வில்லன் தான் அந்த காலத்தில். இப்போ என்ன போல் வயசானவங்க சொல்லுங்களேன், அவன் வில்லன் தான். ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறி வருது. வில்லனை வந்து உடனே எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்படியே இன்னும் அந்த நிலையிலேயே வருதுன்னா அது எப்படி இது பண்ண முடியும்? ஒரு சாதாரண ஒரு சண்டை காட்சி எடுத்து தான் 100 அடி அடிக்கிறார் ஒரு ஹீரோ, வில்லன் அடிக்கிறார், ஹீரோக்கு ஒரு அடி கூட படம், அவர் அடித்து ஊறுத ரத்தம் அந்த ஒருபாடு எழுந்து அடிக்கிறார். இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. அதே போல் இந்த பாடல் காட்சிகள், திடீர்னு தாஜ்மஹால் இருக்காங்க, அப்புறம் பார்த்தா அண்ணாமே பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு நம்புகிற மாதிரியே இல்லை. கொஞ்சம் நம்புகிற மாதிரி படம் எடுக்கும். அதே போல்
இந்த கோட் ஷூட் போட்டுக்கின்னு ஹீரோ, சபாரி போட்டு ஹீரோயின் கற்பழி அப்படியே போய் மேலே அதெல்லாம் கோட் ஷூட் போடலாம் நடக்குமா? இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிடா, கொஞ்சம் மாற்றி செய்யுங்க. நன்றி. ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சினிமா வந்து ஒரு லிட்ரேச்சர் மாதிரி கிடையாது. ஒரு புக்கு எழுதணும், வித்துச்சா விற்கலன்னு தெரியாமல் டெய்லிக்கு வந்து ஒரு 1000 பக்கத்தை எழுத முடியாது. ஒரு சினிமா ஓன்னா தான் அந்த இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பணம் வாங்கி கடன் வாங்கி அந்த பணத்தை போடுறாங்க, அந்த பணம் ரிட்டர்ன்ஸ் வரணும். ஒரு 20 பேர் கையில் அந்த பணம் மாறி 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 போய் அங்கேருந்து அந்த பணம் வந்து திரும்பி வந்து தயாரிப்பாளருக்கு வரணும். அதனால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக கமர்ஷியல் படம்லாம் ஓட தான் செய்யணும். ஏன்னா இங்கே ரஜினி படமோ விஜய் படமோ அஜித் படமோ தேட்டரில் படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு 15 ஷோ போட்டாலும் ரசிகர்கள் வந்து குமிறாங்க. இவ்வளோ டிக்கெட் விலை 200 ரூபா டிக்கெட் விலையிலையும் கூட விஜய் படம் இருந்தால், மெர்சல் மாதிரி படம் இருந்தால் மக்கள் போய் பார்க்க தான் செய்கிறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஏதோ ஒரு விதத்தில் நல்லா இருக்கணும். என்னை மாதிரி இயக்குனர்கள் வந்து அப்பப்போ வந்து நல்ல படங்களை, ராம், மிஸ்கின் போன்றவை நல்ல படங்கள் அப்பப்போ வரும், நீங்கள் அதை கொண்டாடிக்கணும். ஸோ அந்த படங்களை நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஹாலிவுட்டில் கூட இன்றைக்கி 007 படங்கள்லேருந்து எல்லா அது பொது ஜனங்கள் விரும்புகிற எல்லா பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய கதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த படங்கள் வராமல் இருக்க முடியாது. அந்த படம் தான் சினிமா இண்டஸ்ட்ரியே வாழ வைக்குது. அதில் நல்ல சினிமாக்கள்ங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்கு நீங்கள் உலகம் முழுக்க படங்கள் கிடைக்கிது. உங்களுக்கு அப்படி தேவைன்னா அந்த படங்கள் நீங்கள் பார்க்காம இந்த ஒரு படத்தை கொண்டாடுறது, அப்படி தான் வந்து நம்ம திசை திருப்ப முடியும். மொத்தமாக அந்த மடையை திருப்பி விட்டுற முடியாது. ஏன்னா அது நிறைய பணம் அதுக்குள்ளே பொருளுது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு டைரக்டர் வராருன்னா அவரை சார்ந்த இடம் இல்லை அவரை சார்ந்த சூழ்நிலை, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா எல்லா படத்துலேயுமே தமிழ்நாடை மொத்தமாக காட்டுறதில்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை குறிப்பிட்ட பகுதி அதை மட்டும் வச்சு கதை களத்தை உருவாக்குறாங்க. பேக்ரவுண்ட்லேயும் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதை மட்டும் கதைக்களமாக வச்சு எடுக்கிறாங்க. அதுவும் தொடர்ந்து ஒரு சில படங்கள்லாம் இப்போ கோபி நாயனார் கேட்டதுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை யாருமே காமிச்சதில்லை, நானும் அதை வந்து திரையில் காமிக்கிறதுக்காக படம் எடுத்தேன், அது கூடவும் சேர்ந்து கதையும் வச்சேன் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி எல்லா படமும் ஏதோ ஒரு இடத்த மையமாக வச்சு தான் வருது. ஆனால் எல்லா மொத்த இதையும் பிரதிபலிக்கணும். அதுக்கடுத்து இப்போ படம் எடுத்துட்டு சர்டிஃபிகேட்டுக்கு அனுப்புகிறாங்க, அங்கே மெம்பர்ஷிப் இருக்காங்க, எல்லாருமே அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கமிட்டி எல்லாம் பார்த்து படம் ஓகே, ஃபில்டர் இல்லைன்னா இதை கட் பண்ணுங்க, இதை வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமும் வந்து பொது வெளியில் பல சர்ச்சைகளில் வருது. அது மோஸ்ட்லி ஏதோ கட்சியோ ஆட்சியோ அவங்கள பொறுத்து இருக்குது. அதை பற்றி உங்கள் பார்வை, அதாவது பூனையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதை அந்த மாதிரி இருக்குது. சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வெளியே அனுப்பிடுறாங்க, அப்புறம் படம் திரைக்கு வந்த பிறகு அது ஒரு சர்ச்சைக்கோ எதுக்கோ போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து? அரசியல் வெளியே டீக்கடையில் பேசுவோம், இங்கே திரைக்கதை பற்றி சார். வணக்கம் சார். வணக்கம். வெயில் படத்தில் வந்து பசுபதியோட கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணுறப்போ அவரோட ப்ரொஃபஷன் வந்து தேட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பீங்க. ஆமாம். இது சினிமா பேரடைஸ் படத்தோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்தீங்களா, இல்லை இப்போ எல்லா தேட்டரும் அழிஞ்சிட்டு இருக்கு, ஸோ அதில் ஒர்க் பண்ண ஒருத்தன் வெளியே வந்தால் எப்படி இருப்பான்றத கதையை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அவனுக்கு ஃபேமிலி சீக்வன்ஸ் செட் பண்ணி அப்படி ஸ்க்ரீன் பிளே ப்ரெசென்ட் பண்ணிங்களா? ஒன்று. ரெண்டாவது, வெயில் படத்தில் பசுபதியோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பும் நம்ம அவன் வெளியே வரப்போ ஜட்டியோட அப்பாவை திட்டுறப்போலாம் வெயில மெட்டஃபர் ஷார்ட் காமிச்சிருப்பீங்க. இந்த மெட்டஃபர் ஷார்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்ட்டை வந்து இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் வந்து என்னுடைய வாழ்க்கையை சொல்கிற ஒரு படம். நான் என்னுடைய சொந்த கதையை தான் வந்து வெயில் கதாபாத்திரத்தில் முருகேசன் மூலியமாக எழுதியிருந்தேன். ஊரில் காதலியை விட்டுட்டு சினிமாக்காக வந்து சினிமாவில் தோல்வி அடைஞ்ச ஒருத்தன் என்னெல்லாம் கஷ்டப்படுவான், இதைத்தான் நான் வந்து உணர்ந்தேன். தோல்வியுற்றனுடைய இடத்துலேருந்து அந்த கதையை சொல்லுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். என்னுடைய கதை அப்படிங்கிறப்ப நான் சினிமாங்களை அஸ்னேட்டராக இருக்கிறேன்னு வைக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து முருகேசன்கிறவர் வந்து சென்னையில் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த நெய்பர், அவங்க வீட்டு பக்கத்தில் நான் நெய்பராக இருந்தேன், எங்கள் ஃபேமிலி இருந்தோம். அவங்களுடைய பையன்தான் முருகேசன் சொல்லிட்டு, அவர் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படத்தில் வந்து சவுண்ட்ஸ் வருது இல்லையா, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குற ஒருத்தர்.
அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டராக இருந்து தான் அப்படியே சினிமாக்குள்ளே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ஜினியராக வந்தார். அவருடைய கதை எனக்கு தெரியும். அவர் வீட்டில் கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் சேர்ந்துருந்தேன். அவர் தான் என்னை வந்து விஜயன் சார்ட்ட சேர்த்து விட்டார் எடிட்டிங்கிட்ட. ஸோ அது ஒரு ஞாபகம் இருந்தது. என்னோட சித்தப்பா வந்து தேட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருக்கிறாரு, தேட்டரில் டிக்கெட் கிளிப்பராக இருந்திருக்காரு, நிறைய வேலைகள் பார்த்துருக்காரு. பிரம்மநாயகம்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா அவர் தான் வந்து இந்த மாதிரி ஜானி படத்தில் வர்ற மாதிரி ஒரு மீசை எப்பயுமே வச்சுக்கிட்டு திரிவார். அது ஒரு இன்ஸ்பிரேஷன். என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா வந்து தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்திருக்கார். இது எல்லாமும் கலந்து நான் அதை வச்சேன். சினிமா பேரடைஸும் இருந்துச்சு. சினிமா பேரடைஸில் அந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் தேட்டரை வச்சு பண்ணணுமா? நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு தேட்டருங்கிறது எவ்வளோ முக்கியமான பங்கு. அதனால் வந்து எனக்கு ஃபிலிமுக்கில் வந்து டைரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இப்போ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமா பேரடைஸில் இருக்க ஒரு ஷாட்டு கூட இதில் இருக்காது. ஒரு 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 சின்ன கிளிம்ஸ் கூட வந்து வெயிலில் இருக்காது. இந்த கதையினுடைய தன்மை வேறு, அந்த கதையினுடைய தன்மை வேறு. அதை மொத்தமாக எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் அப்படி எடுக்கலை. என் வாழ்க்கைக்குள்ளேருந்து எடுக்கிறப்ப இப்படி எனக்கு ஒரு 3 உதாரணங்கள் இருந்துச்சு. அந்த உதாரணங்கள் வழியாக தான் இந்த கதையை நம்ம பின்னுறோம். இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க? மெட்டஃபர் ஷாட். மெட்டஃபர் ஷாட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், வந்து பாலச்சந்தர் அவர்கள் வந்து தமிழில் வந்து ரொம்ப முக்கியமாக மெட்டஃபர் ஷாட்டை வந்து தொடர்ந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்திகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் நிறைய மெட்டஃபர் ஷாட்ஸ் வந்து தமிழில் அவருக்கு நிறைய படங்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ பத்தேர் பாஞ்சாலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற மெட்டஃபர் ஷாட்ஸ் மாதிரி ஒரு ஷாட்ஸ்லாம் இன்றைக்கெலாம் கொண்டு வர முடியாது. அவ்வளோ அற்புதம். ஏன்னா அந்த படத்தினுடைய எண்டு ஷாட்டில் வந்து அவங்க வீடை காலி பண்ணி போயிட்டுருக்கப்போ ஒரு பாம்பு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும். இப்படி குட்டி குட்டி மெட்டஃபர் ஷாட் வந்து பதேர் பஞ்சாலி முழுக்க நிறைஞ்சிருக்கும். நம்ம பார்க்குற முக்கிய படங்களில் நாம் கதாபாத்திரங்கள் கண்கலங்குவதை தாண்டி மெட்டஃபர் ஷாட் காமிக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா சுவரை வச்சு தான் கதை. அந்த நண்பன் செத்து போன பிறகு அவன் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு சுவரை பார்த்துக்கிட்டே இருப்பான். அது ஒரு விதமான சிதிலமடைந்த சுவரை போல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் மனசு சரியான பிறகு அதில் பெயிண்ட் அடிப்பான். அந்த சுவர் ஷாட் நம்மளுக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. இந்த மாதிரி மெட்டஃபர் ஷாட் வந்து நம்மளை ஏதோ ஒன்று பண்ணும். இப்போ கூட நேற்று குடியரசு தின விழாவில் வந்து படிப்புக்கு இவ்வளோ பணம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி வர்ற அந்த ஊர்வல தேருக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து தேசிய கொடி வித்துட்டு நிற்கிறான், ஒரு சின்ன பையன். அது ஒரு ஷாட் வந்து பேப்பரில், தினமலர் பேப்பரில் நேற்று வந்துருந்துச்சு. அந்த ஒரு மெட்டஃபர் ஷாட் செய்கிற ஒரு 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 அற்புதம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து 100 பக்கம் டயலாக் பேசினா கூட உங்களுக்கு ஒரு படத்தில் செய்யாது. ஒரு சின்ன மெட்டஃபர் ஷாட் வந்து உங்கள் மொத்த படத்தையும் ஒரு வரியில் சொல்லிடும். இப்போ அறம் படத்தில் எடுத்துக்கோங்க, விண்ணில் வந்து ராக்கெட் எய்கிற அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை குழிக்குள் விழுந்து விட்டது. இதுதான் மெட்டஃபர் ஷாட். அந்த இடத்துல எப்படி ஏவுறாங்க, அதை வைக்கிறது மூலியமாகத்தான் அவர் வந்து நீங்கள் வானிலை ஏவுவதை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் குழிக்குள் விழுற குழந்தையை காப்பாற்றுறதுக்கான தொழில்நுட்பம் உங்கள் கைகளில் இல்லைங்கிறது வந்து மிக ஆணித்தரமாக ஒரு கதாசிரியர் பேசுகிற இடம் வந்து ஒரு ரைட்டருக்கு கிடைக்குது. ஸோ மெட்டஃபர் ஷாட்டுங்கிறது மிக 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 முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுரீர்னு அடிக்குது. அந்த குழந்தைக்கு பர்த்டே கேக் வாங்க போகிறப்ப பார்த்தா அந்த கடையில் வந்து அந்த கேக் வந்து ஒரு ராக்கெட் கேக் இருக்கும். ஸோ அந்த ஊரே அதை கொண்டாடுது. அந்த கொண்டாடுற மக்களுக்கு நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தை கொடுக்கலங்கிறது தானே அந்த மெட்டஃபர் ஷாட் சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அது ஏன் அந்த படம் அழுத்தமாக பாதிக்குது? ஏன்னா மாலுக்குட்டின்னு சொல்லி மலையாளத்தில் ஒரு படம் வந்து இதே படம் பரதன் டைரக்ஷனில் அந்த படம் வந்திருக்கு. குழந்தை குளிக்கல் விழுந்துடும், குழந்தையை காப்பாற்றுவாங்க. ஆனால் அந்த படம் பேசிய அரசியல் தான் அந்த மாலுக்குட்டிங்கிற படத்துக்கும் இந்த படத்திற்குமான வித்தியாசம். முன்னாடி வந்து இந்த ஏரியாவில் ஒரு சாக்குருவின்னு இருக்கும், அந்த குருவி இப்போ வர்றது இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குமான வேறுபாடை வந்து ஏற்படுத்தி தருது. ஸோ மெட்டஃபர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஊர், உங்கள் இடத்துக்கு உங்கள் அம்மா வேறு மாதிரி சாம்பார் வைப்பாங்க, எங்கள் அம்மா வேறு மாதிரி சாம்பார் வைப்பாங்க. காய்கறியை எண்ணெயில் வதக்கி அப்புறம் சாம்பாரில் போடுறது வேறு, வேக வச்ச காய்கறி அப்படியே போடுறது வேறு. இப்படின்னு ஒரு குட்டி குட்டி டீட்டெயில் மூலியமாக என் வீட்டையும் உங்கள் வீட்டையும் பிரிக்க முடியும் போது ஒரு மொத்த படத்தையும் ஒரு டைரக்டர்லேருந்து இன்னொரு டைரக்டர் தன்னுடைய மெட்டஃபர் மூலியமாகத்தான் பிரித்து காட்ட முடியும். ஆமாம், ஏன்னா நீங்கள், நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 26 அவார்டுகள் வந்து வெயிலுக்காக மட்டும் நான் வாங்கியிருக்கேன்னா அந்த படம்
வெறும் அண்ணன் தம்பி கதையாக இல்லாமல் வெற்றி பெற்றவன் தோல்வியுற்றவனுடைய கதையாக போய் சேர்ந்ததும், படத்தின எல்லா ஷாட்டும் அவ்வளோ கவித்துவமாக இருந்ததும், அவ்வளோ மெட்டஃபர் ஷாட் வந்து அந்த படம் முழுக்க உபயோகப்படுத்தப்பட்டதும். ஏன்னா எங்கள் தெருவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஷாட்டில் அந்த ஸ்ரேயா ரெட்டி நடந்து போவா குழந்தைய கூப்பிட்டுட்டு. நடந்து போகிறப்ப அவளுடைய கால்கள் வந்து ரோட்டில் இருக்கிற தீப்பெட்டியை ஒதுக்கியபடி நகர்ந்து செல்லும். இது என் வாழ்க்கையில் பார்த்தது, அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இதை பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மேடையில் நான் தொடர்ந்து பேசுறதை கேட்குறேன். எஸ்ஆர்எம்மில் வந்து வெயில் வந்து ஒரு பாடமாக இருக்கிறது, எஸ்ஆர்எம் ஃபிலிம் யூனிவர்சிட்டியில். ஸோ அதனால் நம்ம வந்து நாம் செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையை உன்னிப்பாக கவனிப்பது தான். இப்போ பிரமிழ் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரு கவிஞன் சொல்கிற மாதிரி உன்னிப்பாக கவனிப்பது தான். அப்படி உன்னிப்பாக கவனிக்க தான் லிட்ரேச்சரும் கவிதையும் சினிமாவும் நம்மளுக்குள்ளே வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. அடுத்து. வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக ஒரு ஆனந்த விகடன் பேட்டியில் நினைக்கிறேன், சங்கர் கிட்ட வந்து இயக்குனர் சங்கர் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு பிடித்த இயக்குனர்கள் அப்படின்னு கேட்குறப்ப உங்கள் பேரை வந்து சொல்லியிருப்பார், வசந்த பாலன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு கமர்ஷியல் ஃபில்மோட ஃபேன். ஸோ உங்ககிட்ட இருந்து ஏதாவது கமர்ஷியல் படம் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? நல்லா வந்து கமர்ஷியல் வந்து நல்லா டீட்டெயிலிங் இருக்கிற மாதிரி ஒரு படம் எதிர்பார்க்க முடியுமா? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, யாராவது புது டைரக்டர் வர்றதுக்கான திரைக்கதை எழுதுறதுக்கு வந்து ஏதாவது புக்கு இருக்கா லிட்ரேச்சரில்? அது ஆத்தர் புக்கு பரிந்துரைக்க முடியுமா? சமீபத்தில் உங்களை கவர்ந்த இளம் இயக்குனர் யார் அப்படின்ற ஒரு 3 கேள்வி நான் வைக்கிறேன். நீங்கள் அதுக்கு விடை தருங்க. கண்டிப்பாக. கமர்ஷியல் படங்கிறது என்ன? முதல்ல சுவாரஸ்யமான படம் தான் கமர்ஷியல் படம். எந்த படம் உங்களை சுவாரஸ்யப்படுத்துகிறதோ அந்த படம் தான் கமர்ஷியல் படம். தமிழில் வந்து எத்தனை படங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி ஆகிருக்கு. அந்த படங்கள் இப்போ வந்து பூவே பூச்சுடவான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பாட்டிக்கும் பேத்திக்கும் இருக்கிற அன்பை சொல்கிற படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். இப்படி தமிழில் இருக்கிற கமர்ஷியல் படத்தினுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெற்றி பெறுகிற எல்லா படமும் கமர்ஷியல் படம்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமாக சொல்கிற எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். இப்போ டைட்டானிக் வந்து அவர் என்னமோ சொல்ல வந்தார், அதுக்குள்ளேயும் எல்லாரும் சவுண்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம். டிடிவி தினகரன் மாதிரி வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அவரை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டைட்டானிக் வந்து அவ்வளோ அற்புதங்கள் செஞ்ச ஒரு படம். இப்போ அவதார் எடுத்துக்கோங்க, அமெரிக்காவுக்கு எதிராகவே தன்னுடைய படத்தை முன்வைக்கிற ஒரு கமர்ஷியல் படத்தை ஜேம்ஸ் கேமரூன் எடுக்கிறார். எப்படி பழங்குடி மக்களையெல்லாம் தேடி தேடி எண்ணெய் வளங்களுக்காக அழிக்கிற அமெரிக்கா செய்து கொண்டு இருக்கிறது என்பதை பூடகமாக ஜேம்ஸ் கேமரூன் செய்கிறார். இப்படி அரசியல் பேசுகிற, கமர்ஷியல் பேசுகிற, எல்லாமும் சொல்கிற எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து கமர்ஷியல் படம் பண்ணணும்னா பயங்கர ஆசை. பென்னர் உலகத்திலே சிறந்த ஒரு படம். அந்த படத்தில் இல்லாத சுவாரஸ்யமா? லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அந்த படத்தில் இல்லாத சுவாரஸ்யமா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், பாகுபலியும் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இல்லாத சுவாரஸ்யம், கிளாடியேட்டர், பிரேவ் ஹார்ட், இன்னும் 1001 பாருங்கள். எவ்வளோ பெரிய சுவாரஸ்யமான திரைக்கதை. இந்த திரைக்கதை வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்க்ரீன் பிளே. எம்ஜிஆர் நடிச்சதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்க்ரீன் பிளே. தசாவதாரம் பாருங்கள், எத்தனை கேரக்டரோடு அந்த கதை பயணிக்கிற தினுசுகளை பாருங்கள், அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதெல்லாம் ஒரு டைரக்டருக்கு மிகப்பெரிய சவால். கமர்ஷியல் சினிமானா வந்து கேவலமானது, மட்டமானது அல்ல. கமர்ஷியல் சினிமா நிஜமாவே ஒரு சவால். அந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கிறது தான் உண்மையிலே உங்கள்கிட்ட இருக்கிற மாபெரும் கேள்வி. அந்த சவாலை வந்து மிக கடினமாக எதிர்கொள்ள வேண்டும், சாதாரணமாக எதிர்கொள்ள முடியாது. அதற்கு அவ்வளோ படைபலன், அவ்வளோ நுணுக்கங்களோடு அந்த படத்திற்கு வேலை பார்க்க வேண்டும். சும்மா அந்த படத்தை வேலை பார்த்துட்டெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய வெற்றியை, ஒரு இடத்தை நீங்கள் தொட்டுவிட முடியாது. பாகுபலியினுடைய ஸ்க்ரீன் பிளே பற்றி நான் சொன்னேன்னே, எனக்கு வந்து அந்த செகண்ட் பார்ட்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சிச்சு. அவன் வந்து கோலை மாதிரி நடிக்கிறது, அந்த பன்னி வேட்டையாடுறது, அனுஷ்கா முன்னாடி நடிக்கிறது, அதில் ஒரு அற்புதமான காட்சி இருக்கும். நீ யார் அப்படின்னு சொல்லி அனுஷ்கா வந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்து அவன் மேலே அப்படி தூக்கி அடிப்பான். அவன் அந்த ட்ரெஸ் எரிஞ்சு பாகுபலி அவன் தெரிகிறான். என்ன அற்புதம், என்ன கவித்துவம்! ஒரு கமர்ஷியல் படத்தில் அவ்வளோ பெரிய கவித்துவத்தை ஒருத்தன் கொண்டு வந்துட முடியும்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் தான் ஆக வேண்டும்.
கண்டிப்பாக நம்ம ராஜராஜ சோழனை பற்றி, நம்மளுடைய இங்கே மொத்த படை வீரர்களை பற்றி, நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி, எப்படி மதுரையை சுற்றி ஒரு கோட்டை கட்டப்பட்டிருந்தது, அந்த கோட்டை எப்படி இடிக்கப்பட்டதுன்ற வரலாறு காவல் கோட்டத்தில் உள்ளது. அந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் எடுக்கப்போ ஒரு கமர்ஷியல் கதையில் சொல்கிறப்ப வந்து இன்னும் அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க? திரைக்கதை எழுவது என்பது மிக எளிமையான விஷயம். எல்லாருக்குமே வந்து 1001 இரவுகள் கதை எப்படி பிறந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஒரு மன்னன் பெண்கள் மேல் இருந்த வெறுப்பால் தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து இரவு அவளை அனுபவித்து விட்டு அவன் காலையில் கொல்வான், இரவிலே கொல்வான், காலையில் கொல்வான். இந்த நேரத்தில் மந்திரியுடைய மகளை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறான். அவள் அந்த மரணத்திலிருந்து தான் மட்டுமல்ல பெண் சமூகமே தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய தங்கையை கட்டிலுக்கு அடியில் பதுங்கிக் கொள்ள சொல்கிறாள். அவர்களுடைய முதலிரவு முடிகிறது. முடிந்தவுடன் சிறிது நேரம் களைப்பாறுகிறான் மன்னன். அந்த நேரத்தில் தன் தங்கையை அழைத்து அவள் கதை சொல்ல துவங்குகிறாள். அந்த கதை சுவாரஸ்யமாக இருக்கிறது. மன்னனும் கதையை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். கதையினுடைய முடிவை நாளை இரவு சொல்கிறேன் என்று அவள் நிப்பாட்டி வைக்கிறாள். விடிந்தவுடன் அவன் என்ன சொல்கிறான், பரவாயில்ல, நாளைக்கு அந்த கதையினுடைய முடிவை கேட்டுவிட்டு அவளை நாளை இரவு கொள்ளலாம் என்று நினைக்கிறான். நாளை இன்னொரு கதையை சொல்ல துவங்குகிறாள். விடியும் போது மறுபடியும் அதனுடைய முடிவை சொல்லாமல் நிறுத்தி வைக்கிறாள். அவள் நிறுத்தி வைத்தது தள்ளி போட்டு தன்னுடைய மரணத்தை. இந்த சுவாரஸ்யமான கதை சொல்லலில் எந்த திரைப்படம் நீங்கள் எடுக்க முயன்றாலும் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடையும். உங்க கழுத்துக்கு மேலே ஒரு கத்தி தொங்குகிறது என்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்து திரைக்கதை எழுதுங்கள். நீங்கள் ஆடலாம், பாடலாம், கூத்தடிக்கலாம், நடனமாடலாம், சண்டை காட்சிகள் அமைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம், மௌன படம் கூட எடுக்கலாம். அது பார்வையாளனை கவர்கிறதா இல்லையா என்று பாருங்கள். 2ஆம் உலகப் போர் காலத்தில் சார்லி சாப்ளின் எடுக்காத படங்களா? இன்னைக்கு பார்த்தோம் அந்த படம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிறது. அதை செய்ய முடியும் என்றால் உங்களாலும் செய்ய முடியும். சுவாரஸ்யமாக கதை சொல்ல, அது எந்த இடத்திலிருந்து கதை சொல்ல துவங்குது? நம்மளுடைய முன்னோடிகள் எந்த இடத்திலிருந்து அந்த கதையை சொல்ல துவங்கி இருக்கிறார்கள்? எத்தனை படிமங்களை அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள்? அதைத்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு பயோகிராஃபி சொல்ற போது காந்தியினுடைய படம் கோட்ஸை சுட்டுக் கொள்வதிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாம் எங்கிருந்து துவங்குவது? அதே பாதையிலும் பயணிக்க கூடாது. புதிய பாதையை கண்டடைய வேண்டும். அந்த கண்டடைந்த பாதையில் தான் நாம் செல்ல வேண்டும். அதை நாம் இலக்கியங்கள் படிக்கும்போது, கதைகள் பார்க்கும்போது, திரைப்படங்களை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கும்போது இந்த திரைக்கதையினுடைய லாவகம் நம்மளுக்கு வந்து சேரும். அப்படி லாவகம் வரும்போது அந்த அயல்நாட்டு படத்தையே எடுத்து விடாமல் நம் மண்ணின் கதைகளை எடுக்கிற வித்தைகளை மட்டும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது கேள்வி, இந்த தலைமுறையுடைய இளம் இயக்குநர்களில் எனக்கு மிகவும் கவர்ந்தவர் கோபி நயினார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு கொண்டின் டராண்டினோவும் கை ரிச்சும் போன்ற ஹாலிவுட் டைரக்டர்களுடைய படங்களை மிகவும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே போன்ற படங்களை அப்படியே ரிப்ளிக்காக ஜெராக்ஸ் எடுக்கிறார்கள். நம்மளுடைய மண்ணினுடைய கதையை, சென்னையினுடைய தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு மண்ணினுடைய கதையை அந்த மண்ணின் மனமாறாமல் ஒருவர் பதிவு செய்திருந்தால் அது கோபி நயினாராகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் நண்பர்களே, நம்மளுடைய மண்ணின் வாழ்க்கை, நம் மனிதர்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், இதெல்லாம் வேறு 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 விதமானது. என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா வந்து தரையில் உட்கார வைத்து தட்டில் சோறு போடுவார்கள். உங்கள் வீட்டில் இலையை வைத்து சோறு போடுவார்கள். சில வீட்டில் நின்று கொண்டு சாப்பிடுவார்கள். இப்படி என்ற உணவு பழக்கம் விதவிதமாக இருக்கிறது. இதை நாம் நம் திரைமொழியில் கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மாபெரும் சவால். உலகம் முழுக்க, இந்தியாவிலும் இலங்கையில் மட்டும்தான் தமிழர்கள் 2000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்தார்கள் என்ற கல்வெட்டு நம்மளிடம் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கும் போது நம்மளுடைய மண் குறையாமல் நாம் பிரதிபலிக்க வேண்டும். தாத்தாவினுடைய சட்டை பையில் இருக்கிற பேனா கொஞ்சமாக ஒழுகுகிறது என்று சின்னதாக ஈரத்தை காட்டி ஒரு ஷாட் நீங்கள் எடுப்பீர்கள். ஆனால் உங்கள் தாத்தாவை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்று அர்த்தம். அதைத்தான் நம் படங்களில் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அவ்வளவு உன்னிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அறம்படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த குழிக்குள் விழுகிற குழந்தையினுடைய பூச்சி அந்த பற்கள், அந்த பால் பற்கள் பூச்சி அரித்திருக்கும். இவ்வளவு நுண்ணிப்பாக ஒரு குழந்தையை தேர்வு செய்கிற லாவகம், பக்குவம் அந்த மனிதர்களுடன் வாழ்ந்த ஒரு மனிதனால் மட்டுமே செய்ய முடிந்திருக்கிறது.
நாம் என்ன செய்வோம்? ஆஃபீஸ்க்கு வர்ற ஹார்லிக்ஸ் ஆடில் நடித்த ஒரு குழந்தைய தூக்கி அந்த குழந்தைய போட்டுருவோம். அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது அப்படின்ட்டு. அது இல்லை, அந்த மண்ணுடைய குழந்தை, ஒரு ஏழை குழந்தை, டாக்டர்கிட்ட போய் 200 ரூபா ஃபீஸ் கொடுக்க முடியாமல் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குகிற ஒரு ஏழையுடைய, ஒரு பெயிண்டருடைய ஒரு குழந்தை. அவன் யார் என்றால், அவன் கபடி விளையாட்டில் வந்து மாநிலம் முழுக்க செலக்ட் பண்ண முடியாத ஒருவனுடைய குழந்தை. எவ்வளோ டீட்டெயில்ஸ் பாருங்கள். உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எழுதுகிற ஒரு கதாபாத்திரத்துக்கான பேர் கூட நம்ம வைக்க மாட்டேன்றோம். தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்கள் பேர் ராஜா தான். அதை தாண்டி கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. ஹீரோயின் பேர் வந்து ராதா தான். ராஜா ராதா ராஜா எத்தனை படத்தில் இதே காமெடி பண்ணுவாங்க. இவ்வளோ வந்து அசம்பந்தமாக இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து நண்பர்களே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து அங்காடி தெரு எழுதுகிறப்ப அந்த ஏரியாவில் இருக்க மொத்த வாக்காளர்கள் சீட்டையும் நான் வாங்கி பார்த்தேன். அந்த இடங்களில் குத்தாலிங்கம் என்றும் சிவலிங்கம் என்றும் அந்த லிங்கம் என்ற பெயரை தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் வரையும் இருக்கிற பல்வேறு வீடுகளில் அந்த லிங்கம் என்ற பெயர் ஏதோ ஒரு வடிவத்தில் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் என்னுடைய கதாநாயகனுக்கு நான் பேர் வைத்தேன் ஜோதிலிங்கம் என்று. ஸோ இவ்வளோ உன்னிப்பாக ஒரு வாழ்க்கையை கவனிக்கும் போது தான் அதிலிருந்து அவ்வளோ அழகான விஷயங்கள் வந்து வெளிவரும். அடுத்த கேள்வி. ஓகே, தேங்க்யூ. நன்றி, உங்களை சந்தித்து உரையாடினது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஸோ நன்றி, வணக்கம். நன்றி. நிகழ்வின் விளிம்பில் நன்றியுரை. நன்றியுரையோடு இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றியுரை வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். காலில் குத்திய முல்லை பக்குவமாக எடுக்க உதவும் முள்வாங்கி போல சமூக பிரச்சனைகளின் உட்கருத்தை வெளிக்கொணர்வது திரைப்படங்கள் என்பதை அழகாக புரிய வைத்தார் இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். அவர்களுக்கு எங்கள் அண்ணா நூற்றாண்டு சார்பாக நன்றிகள். இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்துவதற்கு வேண்டிய வசதிகளை வழங்கி வரும் பள்ளிக்கல்வித்துறை செயலர், பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர், சென்னை மாவட்ட நூலக அலுவலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை பதிவு செய்து யூடியூப் வலைதளத்தில் ஒளிபரப்பி வரும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தினை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வாரந்தோறும் வந்து இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியானது வெற்றிகரமாக நடந்திட தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் வாசக பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.